தேவ சமுத்திரம் எல்லாம் முழங்கால் படியிட்டு ராம்பியின் அபிஷேகத்தோடு கூட ஒரு மகிமை எங்கள் மீது கடந்து வரட்டும் ஆண்டவர, ஒரு மகிமை எங்கள் மீது கடந்து வரட்டும் ஆவியானவர. தேவ சமுத்திரம் ஒப்பு கொடு, தேவ சமுத்திரம் ஒப்பு கொடு. இந்த வேளையிலும் பெருமையான பாத்திரமா இராதபடிக்கு ஆண்டவரே தேவ சித்தம் நிறைவேற என ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தேவ சித்தம் நிறைவேற என ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாம் ஆய்களை திறந்தபடியே தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே. என்னோட அக்கினி மயமாய் மாற்றுங்க ஆண்டவரே, என்னை ஒரு அக்கினி மயமாய் மாற்றுங்க ஆண்டவரே. நான் அநேகருக்கு ஒளி கொடுக்க வேண்டும், அநேகருக்கு வழியாய் மாறிவிட வேண்டும். கடைசி நாட்களில் மங்கி எரிகிற திரியாய் இல்லாதபடிக்கு கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகின்ற அக்கினி பந்தங்களாய் மாறத்தக்கதாக, ஆவியிலே பலன் கொள்ளத்தக்கதாக, அபிஷேகத்திலே அநேகர்களுக்கு வழிகாட்டத்தக்கதாக, மோசேகளை போல, யோசுவாக்களை போல, தேவராக்களை போல, ஏசர்களை போல எழுதத்தக்கதாக ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படத்தக்கவர். நிறைவேற எதையோ படைக்கீரே, தேவ சத்தம் பலமாக, ஓ தேவ சித்தம் தேவ சத்தம் உன் செவிகள் சுரங்கட்டும், உன் சிந்தை வெறுமையாகட்டும், உன் இருதயம் அவர் சத்தத்தை கேட்க ஆயத்தப்படட்டும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறது. அண்டவரே, இருதயத்தில் என்ன இருக்குதாண்டவரே? இருக்கும் மகாங்கேடு உலகமான இருதயம் முதல்ல சுத்திகரிக்கப்படட்டாண்டவரே. இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசணும். என் இருதயம் எல்லாம் தேவ சத்தமா இருக்கட்டும், என் சிந்தையெல்லாம் தேவ சித்தமா இருக்கட்டும். நான் தேவனுக்கு பிரியமானவராய் மாறிவிடத்தக்கதாக கர்த்தருடைய அபிஷேகம் என்னை ஆட்கொள்ளட்டும். ஒப்பு கொடுக்க ஒரு வல்ல அபிஷேகம், ஒரு வஸ்திரத்தும் கண்கள் மீது விழுவதை உணர்வு. அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளு, அவருடைய வலது கரத்தை பிடித்துக் கொள்ளு. அதிலிருந்து கல்வாரி ரத்தம் கரத்தை நிரப்பட்டும். அவருடைய இடது கரத்தை பிடித்துக் கொள்ளு. அதிலிருந்து ஒரு அபிஷேகத்தை உனக்குள்ளே ஊடுருவி பாயட்டும். அவர் சிறுசிலிருந்து வழிந்தோடிய ரத்தம் உன் சிந்தையிலே கடந்து வரட்டும், உன் சிந்தையிலே கடந்து வரட்டும். அந்த முக்களின் வேதனையை கொண்டு வெளிப்படுகின்ற அந்த ரத்தம் எல்லாம் அவர் இருதயத்தின் பாரத்தை உன் சிந்தையிலே தொழிக்க செய்யட்டும். தேவன் அத்தனை பாரத்தோடு கூட மத்தியிலே
மேசியாவின் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாய் ஓடி போன அவர்களை விட்டு ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கேயோ இருந்த எங்களை அழைத்து வந்து உன்னுடைய சமூகத்திலே, தேவ பர்வதத்திலே உன்னத பலத்தை பெற்றுக் கொள்கின்ற இடத்திலே அமர்ந்திருக்கிற ஆவியானவரே, உனது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் எங்களை நித்தமும் நடத்தட்டும். மகா வறட்சியான காலத்திலே போஷிக்கட்டும். கர்த்தருடைய அக்கினி பந்தங்களாய், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகின்ற ஜனங்களாய், உன்னத சத்தத்தை துணிக்க பண்ணுகின்றவர்களாய், ஆவியானவருடைய ஏற்காலங்களாய் நாங்கள் முழங்கத்தக்கதாக முழக்கத்தின் சத்தம் இங்கே துணிக்கட்ட மாட்டவரே, முழக்கத்தின் சத்தம் இங்கே துணிக்கட்ட மாட்டவரே. தூதன் எக்காலம் முதம் காலம் இது, தூதன் எக்காலம் முதம் காலம் இது, வருகின்ற காரியத்திற்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் வழிகளாய் மாறிவிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். வழிகளாய் மாறிவிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நன்மையின் அபிஷேகம் கடையாந்தரம் வரைக்கும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இந்த சபை முழுவதும் ஆவியின் அபிஷேகம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. மேல்விட்டு அக்கினி, மேல்விட்டு அபிஷேகம், மேல்விட்டு மகிமை இந்த இடத்தில் கழித்திருக்கட்டும் ஆவியானவரே. ஆசாரியர்கள் நிற்கக்கூடாதபடிக்கு தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பினது போல பிள்ளைகளுடைய உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே. கண்களை வேறு விரித்து விடுங்க ஆண்டவரே. அழுக்கு வெளியேறட்டும் ஆண்டவரே. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெரியவர் முதல் சிறியவர் வரை சத்தத்தை கேட்கத்தக்கதாக எங்கள் செவிகளை திறந்து கொடுங்க ஆண்டவரே. எங்கள் சிந்தை உமக்கு நேராக இருக்கட்டும். என் கண்கள் வேறத்தில் பதிந்திருக்கட்டும் ஆவியானவர். தேவ கரத்திலே எங்களை தாழ்த்தி மட்டும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அடிகளை மறைத்து நீங்க வெளிப்படக்கூடிய சோதனைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அப்படியே அமர்ந்து கொள்வோம். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் 8-9 வசனங்களை வாசிங்க. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அதே ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அதே ஆவியினாலே விசுவாசமும். அல்லேலூயா. 3 காரியத்தை தேவாவியானவர் பேசிக் கொண்டிருப்பதை எல்லோரும் நன்கு புரிந்திருப்போம். ஆனாலும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கத்தக்கதாக விசுவாசத்திலே அதிக நாட்களாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக நேரத்தில் ஆரம்பத்திலே கொண்ட அன்பு இல்லாதவர்களாகும். அல்லேலூயா. வாழ்க்கை வாழ்வதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒருவேளை நம்முடைய அன்பு ஆரம்பத்தில் எரிந்து பிரகாசிக்கின்ற அக்கினி பந்தத்தை போல்தான் இருந்தது. ஆனால் இன்றோ என்னவோ தெரியவில்லை, அது குறைந்து திரி அணைந்து போகின்ற நிலையிலே எரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த திரியை மறுபடியும் ஏற்றிவிடத்தக்கதாக அக்கினிமயமான பந்தங்கள் மறுபடியும் பிரகாசிக்கத்தக்கதாக நம்மோடு கூட பேசட்டும் என்று தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்பீர்களானால் உங்கள் குறைகளையும் உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லிவிடுவார். அல்லேலூயா. ஒருவேளை இல்லவர்கள் என்னை வர்ணிக்கத்தக்கதாக வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று சொல்வீர்களானால் அன்பு கூர்ந்து கற்றுக்கொள்கிறேன், எழுந்து போயிடுங்க. அல்லேலூயா. எங்க உங்களை வர்ணிக்கின்ற வார்த்தைகள் இந்த இடத்துல வரப்போவது இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தாலும் அதை நல்லா வளர்க்கணும். அல்லேலூயா. அது ஆண்டவர் சமூகத்துல எப்படியாவது கொண்டு போனோம். ஒருவரும் விட்டுவிடக்கூடாது, கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் சபையை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கடந்து செல்கையில் ஒரு பெரிய கூட்டமாய் பரலோகத்துக்கு நான் கடந்து செல்ல வேண்டும். ஏதோ நான் மட்டும் தான் போறேன் அப்படின்ற ஒரு காரியம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னோடு கூட இருக்கின்ற என் சகோதரன் ரட்சிக்கப்படட்டும், என் சகோதரி ரட்சிக்கப்படட்டும், என் தாய் தகப்பன் மற்ற எல்லா உற்றார் உறவினர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துல போச்சுன்னா அந்த சந்தோஷத்தோடு பண்ணணும்.
பரலோகமே என் சொந்தமே என்று காணேனோ. பரலோகமே என் சொந்தமே பரலோகமே என் சொந்தமே பவுல் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறான். இப்பதான் ரட்சிக்கப்பட்டேன், இப்பதான் கண்களை தேவன் திறந்து விட்டார். அல்லேலூயா. அவனுடைய ஓட்டம் வித்தியாசமே, தேவனை பார்க்கிற பார்வை வித்தியாசமே. இந்த உலகம் சொன்னதல்ல, என்னுடைய உலகம் வேறு. ஆயத்தத்தோடு கூட செயல்பட ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. 4வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்கிறது, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை எதுக்குள்ள வச்சிட்டாரு? மண் பாண்டத்துக்குள்ள வச்சுட்டாருப்பா. எத்தனைதான் அழகுபடுத்தினாலும் எத்தனைதான் அலங்கரிச்சாலும் ஒரு நாள் இந்த மண்ணோடு கூட போகும்போது மாசுபடுத்துகின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே தவிர அழகுபடுத்தி ஆண்டவருக்கு ஒப்பா மாற்றி விட தக்கதாக இல்லை. என்ன பண்றேன்? மறுபடியும் உலகத்தோடு கூட இணைஞ்சு பாவ கரையை மேல சேர்த்து கொண்டு பரிசுத்தருக்கு ஈடா நிற்க முடியாதபடிக்கு ஆலயம் அலங்கரிச்சு அனுப்பினாரோ, எங்க போயிட்டு என்ன பண்றோம்? மறுபடியும் உலகத்துக்குள்ள போயிட்டு என்ன ஒப்பு கொடுத்து மறுபடியும் அழுக்காயிட்டு வந்து ஆலயத்தில் நிற்கிற ஆண்டவரே என்னை சுத்தம் பண்ணும். புரிந்து கொள்வோம். தேவ சத்தம் கேட்கின்ற மனுஷனுக்கு ஓட்டம் வித்தியாசமே. அவன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பானே தவிர அவன் வளர்ச்சி குண்டி போகாது. நம்ம ஒருவேளை வளரவே இல்லைன்னா உள்ள கொடுக்கப்பட்ட காரியங்கள் வேலை செய்யலன்னு அர்த்தம். ஒருவேளை சாப்பிடுற ஆகாரம் வேலை செய்யணும், மனுஷன் சரீர வளர்ச்சி இருக்காது. அப்போ உள்ள கொடுக்கிற ஆவிக்குரிய ஆகாரம் என்ன செய்ய மாட்டேங்குது? வேலை செய்ய மாட்டேங்குது. பக்கத்துல இருந்துச்சு காரணம் என்ன தெரியுமா? காதுள்ளவன் கேட்க கடவான். அல்லேலூயா. பசியா இருக்கிறவன் சாப்பிடுவான், பசி இல்லாதவன் என்ன பண்ணுவான்? பசி இல்லாதவன் பக்கத்துல நான் என்னதான் போயிட்டு பிரியாணியா வாங்கி வச்சாலும் என்ன பண்ண மாட்டான்? சாப்பிட மாட்டான். பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க, நீங்க தான் பசி இல்லாதவங்க. அதான் வாரம் கத்துனாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சாப்பிட மாட்டோன்றோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது கடந்த வாரத்திலே ஆவியானவர் எதை குறித்து பேசினார் என்று? நல்ல போராட்டத்தை போராடின, விசுவாசத்தை காத்துக்கொண்ட, ஓட்டத்தை முடிச்சேன். அதுக்கு முந்தின வாரம் பவுல் என்ன பண்ணாரு? என்னையும் பின்பற்றணும்பா, ஏன்னா அவரை போலவே மாறிட்டான். இப்ப கை கொடுக்குது, நீங்க மாறிட்டீங்களா? இன்னும் மாற்றம் இல்ல பிரதர், மாற்றம் இல்ல அக்கா, மாற்றம் இல்ல தங்கச்சி. எத்தனையோ சத்தத்தை கேட்பது உண்மைதான், என்ன இல்ல என் வாழ்க்கை மாற்றம் இல்ல. உணர்ந்து கொண்ட பவுல் சொல்றப்பா, இந்த மண் பாண்டத்துக்குள்ள அவர் மகிமையின் ராஜா வாசம் செய்கிறார் என்பதை நான் நினைக்கும் போதுதான் மாற்றம் வரும். இல்லைன்னா மண்பாண்டத்தை தான் அலங்கரிப்போம். ஆலயம் கண்ணாடியை போல மறுபடியும் சொல்றேன், இங்க நீ எப்படி வரையோ அதைத்தான் காண்பிக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியா வந்து
உன் ஆவிக்குரிய அலங்காரத்தை ஆலயம் காட்டி கொடுத்து விடும். வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். ஆவியில இன்னொருதான் கேட்டாலும் அழுக்கு துணி தான் இப்படிதான் வரணும் அப்படின்னீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அழுக்கு ஆடை போட்டிருந்த யோசுவாவின் பக்கத்துல யார் நின்றது? எது தூதன்பா? அல்லப்பட்ட சாத்தான் நின்றானா? அல்லேலூயா. நான் அழுக்கு ஆடையில இருப்பேன் பிரதர், அதுக்கு நான் ஆயத்தம் என்று சொல்வீர்களானால் அவன் எங்க நிற்கிறான்? ரொம்ப தூரத்துல பக்கத்திலே தான். இல்ல பிரதர், என் வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டு கல்யாண வஸ்திரத்தை முடித்துக் கொண்டு ராஜாவின் கல்யாணத்தில் பிரவேசித்து ராஜாவின் வருகைக்காக காத்திருப்பேன் என்று சொல்வீர்களானால் நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாய் மாறிவிட்டீர்கள். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். பரிசுத்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த தம்பி சொல்லும்போது சொன்னாப்புல, வெளிப்படுத்தல் விஷயம் 9வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நான் கொஞ்சம் கூர்ந்து கேட்க ஆரம்பிச்சேன். எக்கால சத்தம் துணிக்கும் போது, எக்கால சத்தம் துணிக்கும் போது, எக்கால சத்தம் துணிக்கும் போது துணிக்க ஆயத்தம் உள்ளவர்கள் எழுந்திருப்பார்கள், தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள். ஆயத்தம் இல்லாதவன் என்ன எப்படிதான் இருப்பான்? அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாதவன் படுத்து கொண்டேதான் இருப்பான். அவனுக்கு அதை குறிச்சு அக்கறை கிடையாது. அல்லேலூயா. ஒருவரை விட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, உங்கள் சபையாய் நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். உங்கள் சபையாய் நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒரு ஆத்துமாவும் விடப்படக்கூடாது. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே அப்படி ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்களை இதோ வணைந்து விடுங்க ஆண்டவரே, ஒப்பு கொடுப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் 9வது வசனம், விசுவாசம் என் வாழ்க்கைக்கு எத்தனை அதிகம் தேவையோ அதற்காக தான் ஆண்டவர் அதை வரமாய் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம நான் ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. சுய பலத்துல செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சுய பலத்துல செஞ்ச ஒரு காரியத்தை இன்னைக்கு நீங்க வரலாறுகளை பார்க்கலாம். டைட்டானிக் கப்பலை ஒரு மனிதன் செய்துவிட்டு சொன்னானோ இந்த கப்பல் முழுகாது. அவன் தன்னுடைய திறமைகளை இங்கே காட்டினான். நான் எப்படியாப்பட்டவனா, நான் உலகத்திலே தலை சிறந்தவனாய் இருக்க விரும்புகின்றேன். அநேகர் என்னை பார்க்க வேண்டும், என்னை அத்தனை அழகுபடுத்திக் கொண்டேன், என்னுடைய வேலைகள் அத்தனையாய் இருக்கிறது என்று சொல்லி உலகத்திற்கே தன்னை காண்பித்துக் கொடுக்கத்தக்கதாக ஒரு பெரிய கப்பலை கட்டினானாம். அதற்கு சவால விட்டானா, இந்த கப்பல் முழுவதற்கான எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. பெருமைக்கு தேவன் எதிர்த்து நின்றார். அவர் உடைக்கல, அவனா போய் முட்டிக்கில உடைச்சிச்சு. அல்லேலூயா. 1000 ஜனங்கள் சுத்து போனார்கள். அது வரலாறாய் மாறி போனது. நீங்க கேட்கலாம், உண்மையா பிரதர் இது? உண்மையத்தான் உங்களுக்கு படமா காட்டினாங்க. அந்த படத்தையும் 10 வாட்டி பார்த்த ஆட்கள் தானே நாம. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்வோம். சில காரியம் ஒருவேளை உன் திறமைகள் உன்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது, அது அழிவை கொண்டு வந்து கொடுத்து விடும். ஒருவேளை உன் சுயபலம் உன்னை கொண்டு போகாது. நீங்க மனக்கணக்கு போடக்கூடாது, நான் சபைக்கு போறேன் அதனால பரலோகத்துக்கு போயிடும் நினைக்காதீங்க. இங்க வந்து சத்தத்தை கேட்கணும், அவர் சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. பவுல் முள்ளில் உதைக்கிறது கடினம் என்று கண்டபோது ஆண்டவர் பேச்சுக்கு கொடுத்த ஆண்டவர் சொன்னாரு, பவுலே, முள்ளில் உதைக்கிறது கடினமா இல்லையோ? உன் கால் உதைக்க போகுது. என் சிந்தையில் அந்த முள் அடுத்துவது பெரிய காரியம் அல்ல. உன் காலில் அந்த முள் குத்தும் பொழுது உனக்கு வலி உண்டாகும் என்ற சத்தத்தை கேட்ட போது தேவ சித்தத்திற்கு இடம் கொடுத்து விட்டான். அல்லேலூயா. அவர் மேல பிரச்சனை இல்லை, ஆண்டவருக்கு எது இல்லை. தனக்கு எது வந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை எப்படியாவது பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அவரு. பக்கத்து கை கொடுத்துக்காரு, உனக்கு எந்த அளவுக்கு பரலோகத்துக்கு போன நீங்க பிரயாசம் பண்ணணும். பட்டாதான் பலம் வந்து படுத்துக்கிட்டு தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். வேறு சொல்லுது, எத்தனை பேர் பரலோகமே அப்படின்னு வாழ்க்கை வாழறீங்க? கடைசியா பாட்டு பாடணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் பாட்டு பாடுவோம். எனக்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணுவீங்க? பாடுவீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நான் போய் சேர்றேன்னா பாட்டோடு முடிஞ்சிடக்கூடாதுப்பா என் வாழ்க்கை. அடுத்த கட்டத்துக்கு நான் தாண்டி போறேன்னா போற அளவுக்கு என் ஓட்டமும் என் வாழ்க்கையும் சாட்சியும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதோ, தேவ சத்தத்தை கேட்கிறேன்னா, தேவ சித்தத்தை செய்து வருகிறேன்னா, வேதம் சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்க சகோதரி. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தின் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும்
விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களில் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நம்புறேன், அதனால உறுதியா இருக்கிறேன். பரலோகத்தை பார்க்கல, இன்னும் காணல பிரதர், ஆனாலும் அதுல என்ன எப்படிதான் இருக்கிறேன், எப்படிதான் இருக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறது உறுதியும் காணப்படாதவர்களில் நிச்சயமாக இருக்கிறது. பரலோகம் ஒண்ணு இருக்கிறது நம்புறேன், நாங்க போறேன். ஆனா நான் என்ன பண்ணல, பார்க்கல. காரணம் தெரியுமா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, நீ பவுலை போல இன்னும் மாறல. அல்லேலூயா. சொல்றாரு, கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் என்னையும் பின்பற்றுங்க. ஏன்னா என் ஓட்ட நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடிச்சேன். இன்னிலிருந்து எனக்கு நீதி கிரீடம் வைக்கப்பட்டு இருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் அடித்தது உண்மைதான், ஒரு நாள் பாவம் செஞ்சது உண்மைதான். ஆனா பரிசுத்த தருணத்துல வரும்போது பாவத்தை விட்டு விலகிட்டான். இப்ப கை கொடுத்துக்காரு, எத்தனையோ பாவத்தை விட்டு விலகிட்ட, இந்த பாவத்தோடு தான் வரவா. அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுங்க, பவுல் ஒரு நாள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்பினவன், தேவ சத்தத்துக்கு விரோதமாய் பேசினவன். ஆனா தேவன் தன்னை சந்தித்த நாட்கள்ல அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்காருப்பா. உன் வலியை கூட என்னால ஏற்றுக்க முடியல பவுல், உன் காலில் முள்ளு குத்தி உன்னை வேதனைப்படுத்த போது என்பதை நான் உணர்த்தபடியினால இந்த முள்ளில் உதைக்கிறது கடினமா இல்லையோ என்று கேட்கின்றேன். நல்லா புரிஞ்சுங்க, பவுல் தன்னுடைய கால்களினாலே ஆண்டவரை முட்டி தள்ளுகின்றான். அந்த கால்களிலே முட்கள் ஏறும்போது அவனுக்கு வேதனை உண்டாக கூடாது என்பதை அறிந்த ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாருப்பா, கால்களை உடைய உதைக்கிறது கடினமா இல்லையாப்பா? நீங்களும் அதைத்தான் செய்றீங்க. நீயும் பாவத்தை விட்டு வராதபடிக்கு வாழ்க்கை இருந்து கொண்டே இருந்தா, ஒருவேளை பாவத்தோடு கூட ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டே இருந்தா, இல்ல பரிசுத்த குடைச்சல் உண்டாக்குகின்ற காரியத்தை நீ செய்து கொண்டே இருந்தா, நீ ஆண்டவர் தலையில தான் உதைக்கிற. அது உனக்கு கடினமா இல்லையோ? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகின்றவர்களில் உறுதி. எனக்கு தெரியும், ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னை கல்வாரி ரத்தத்தினால் கழுவினார், என்னை சுத்திகரித்தார், என்னை பரிசுத்தப்படுத்தினார். தேவனுடைய சித்தமும் தேவனுடைய சத்தமும் எனக்குள்ளே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நான் ஓடுகின்ற ஓட்டம் அவருக்காக அவருக்காக அவருக்காக. அதனால அவன் இடத்துல அவன் எதை பார்த்தாலும் சரி, குப்பை என்றும் நஷ்டம் என்று எண்ணுகிறத. என்னதான் அவருக்கு எதை பார்த்தாலும் பணம் இருந்தாலும் குப்பைதான், பொருள் இருந்தாலும் அது எனக்கு நஷ்டம் தான். ஏன்னா என் ராஜ்யத்தின் ஓட்டத்தை இது தடுத்துடும். நான் அதை தேடிக்கொண்டா எது எனக்கு தடுத்துடும்? ராஜ்யத்தின் ஓட்டம் வாட முடியாது. ஆண்டவர் சொல்றாரப்பா, வெறும் கையோடு கிளம்பி வாடா. அல்லேலூயா. வெறும் கையோடு கிளம்பி வாடா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்டா, நான் உன்னை பார்த்துக் கொள்வேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. அதான் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நடத்துதல் வித்தியாசமே. கர்த்தருடைய நடத்துதல் மேன்மையானது, கர்த்தருடைய நடத்துதல் மகிமை நிறைந்தது. அவர் போல நடத்துறவங்க இந்த ஊர்ல இந்த உலகத்துல ஒருத்தரும். ஒரு முறை நாங்கள் கொல்லிமலைக்கு போயிருந்தோம், சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். முதல் பிரசங்கமே மேலதான், கொல்லிமலை மேல பண்றோம். அங்க ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. அந்த ஹோட்டல்ல காலையில சொன்னாதான் மத்தியானம் சாப்பாடே செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் மத்தியானம் தான் போய் சேரோம். போனோடனே என்ன பண்ணுறோம், ஸ்கிரிப்டே போடலாம் பிரதர்ன்னு சொல்லிட்டு ஊழியக்காரர் சொல்றாரு, சரிங்க ஐயா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த காரியமும் பேசல. எனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் எதுவோ அதை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு நான் கடந்து வரத்தக்கதாக ஆயத்தப்பட்டேன். அந்த காரியம் முடிந்து நிறைவேறிய பிற்பாடு அவர் அங்கே ஒரு சுவிசேஷத்தை சொல்லி எல்லாரிடத்திலும் ட்ராக்ஸை கொடுத்து முடிச்சுட்டு ரொம்ப பசியாக இருந்தது. ஏன்னா காலையிலேருந்து பயணம் பண்ணோம், காலையில் 5 மணிலேருந்து பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ரொம்ப பசியாக இருந்தபடி அந்த ஹோட்டலுக்கு போனோன்னு சொல்லிட்டாங்க, சாப்பாடுலாம் இல்லை பிரதர், தயவு செஞ்சு போயிடுங்க, ஏன்னா நீங்கள் காலையில் தான் மத்தியானம் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அங்க அப்படிதான், ஏன்னா அங்க வாங்குறவங்க அதிகமா இல்லை. மலை மேலே சித்தர்களும் முனிவர்களும் இருக்கிறபடியினாலே அநேகர் வருவதும் போவதிலே ஒரு குறுகிய ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்றுமே அந்த பகுதியிலே நடக்கின்ற ஒரு காரியம், பெண் பிள்ளைகள் பிறப்பார்களானால் அந்த பிள்ளைகளுடைய கழுத்தை முறித்து சாகடித்து போட்டு விடுவார்கள். அதை அங்குள்ள பிராணிகள் சாப்பிட்டு போவதையும் அநேகர் சொல்ல கேட்பது உண்டு. அங்கே ஒரு வைராக்கியமுடைய ஒரு ஊழியக்காரரை கண்டோம். அவரிடத்துல அநேக பிள்ளைகளை அவர் அந்த மாதிரி பிள்ளைங்களாம் காப்பாற்றி வச்சு இன்னமும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அங்கே நாங்கள் அந்த காரியத்தை கேட்டபோது எங்களுக்கு உணவில்லை என்றபோது நாங்கள் வருத்தத்தோடு கூட வந்து நின்று கொண்டிருந்தோம். தேவனுடைய நடத்துதலை பாரும்போது எங்கேயோ இருந்து ஒரு ஊழியக்காரரை எங்களை நோக்கி வருகிறார். ஐயா எங்கிருந்து வரீங்க? சென்னையிலேருந்து வராங்க ஐயா. எதற்கு வந்தீங்க? இங்கே 2 நாள் ஊழியம் செய்ய போகிறாங்க ஐயா.
நான் உங்களோட கூட இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கலாம்யா. ஐயா வாங்க என்னுடைய ரூமுக்கு போகலான்ட்டு மலைக்கு பக்கத்தில் அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் எங்களை அழைத்து கொண்டு போனார். மலை ஏற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நாங்கள் ஏறி போனோன்னே எங்களுக்கு ஒரு கயிறு கட்டளை போட்டு அவரோடு கூட ஊழியம் செய்கின்ற 2 தம்பிகளை அழைத்து அவர்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்று முதல் வார்த்தை. நாங்கள் எது இல்லை என்று அங்கே நினைத்து கொண்டிருந்தோமோ அதை தேவன் போஷிக்க ஆரம்பித்தார். அந்த தம்பிகள் உடனே கடந்து சென்றார்கள். மலையிலே படுத்து கிடந்து அந்த பலாப்பழத்தை எடுத்து வந்து உடனே கற்பனை என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் ஒரு பெரிய ட்ரேல போட்டு நாங்கள் 15 பேர்கிட்ட இருக்கிறோம். அந்த 15 பேர்களுக்கும் தேவையான அளவுக்கு பலாப்பழத்தை கொடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த இன்னொரு பழத்தை வெட்டி எடுத்து வந்து கொடுத்தாங்க. அன்னாச்சி பழத்தை வெட்டி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. எங்களால் சாப்பிட்டு போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் அங்கே தேவன் அவர்களை கொண்டு போஷித்தார். அல்லேலூயா. ஒருவேளை நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுருந்தா கூட அந்த அளவுக்கு சாப்பிட்டுருக்க மாட்டோம். பலாப்பழம் வந்து பப்பாளி பழம் வந்தது, அன்னாச்சி பழம் வந்தது, என்ன ஆண்டவரே இது என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய போஷிப்பு வேறு. அல்லேலூயா. தேவன் நடத்துதல் வேறு. நீ மற்றதை கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கிற இந்த மனுஷன் இருந்தா, இந்த காரியம் இருந்தா, இந்த பொருள் இருந்தா, இந்த பணம் இருந்தா, ஏதோ உன்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. அல்லேலூயா. கைப்பிடிச்சு சொல்ல, அவர் இல்லைன்னா நீ ஜீரோ தான். அல்லேலூயா. எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த உனக்கு எனக்கு ஒரு வாழ்வை கொடுத்து உன்னை என்னை அழைத்து வந்து அலங்கரித்து பரலோகத்துக்குரிய ஆடையை கொடுத்து நடத்துகின்ற அவரை மறந்து யாரோடு கூட ஓடிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தை வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரர், ஊழியக்கார சகோதரர், அவர்கள் 2 கண்களும் தெரியவில்லை. அந்த மனுஷனுடைய சாட்சியை கேட்ட ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தாயின் தகப்பனை என்னை பார்த்து கொண்டது உண்மைதான். ஒரு அளவுக்கு படித்த பிறகு அவர் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார் சத்தியம் டிவியில. அவர் தன்னுடைய கண்களை இழந்த போது எப்படியோ தேவனை அவர் ரட்சித்து விட்டார். அவர் சொல்லுகிறார், நான் ஆரம்பத்தில் ட்ரெயினில் பரப்பி விட்ட போது அதை செஞ்சு இதை செஞ்சு எப்படியோ செஞ்சு எத்தனையோ பேர் ஏமாற்றினார்கள், எத்தனையோ பேர் என்னுடைய ஃபோன்களை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ஒருவேளை நான் நினைச்ச ஆண்டவரே, ஒருவேளை கண் இல்லாமல் பிறந்திருப்போமானால் எங்கள் நிலை என்னவோ ஆண்டவரே. கண் இருக்கும் போது கர்த்தரை பார்க்க மாட்டோம் என்கின்றோம், கர்த்தருக்கு உரிய காரியத்தை செய்ய மாட்டேன்றோம், வேதத்தை வந்து ஒரு நாளும் படிக்க மாட்டேன்றோம். ஆண்டவரே, ஒருவேளை கண் இல்லாமல் இந்த பூமியில நான் பிறந்திருந்தா என் நிலை என்னவோ. எத்தனை பேர் யோசனை நீங்க ஆண்டவரே, இந்த நல்ல கண்ணை கொடுத்தீங்க ஆண்டவரே, உன்னை குறிச்சு இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிற ஆண்டவரே, உன்னை குறிச்சு இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு வேறொரு மனுஷனோட அறிமுகம் கிடைத்தது, வேறொரு ஊழியக்காரருடைய அறிமுகம் கிடைத்தது. அவர் என்ன பண்ணாரு, ஒரு பாடலை எழுதி, பிரதர் நீங்க இந்த பாடல்னு சொல்லும்போது அந்த பாடலை பாட சொன்ன அந்த ஊழியக்காரருடைய வேலை போனதான். நல்ல ஆபீஸ்ல வேலை செஞ்சுதான் வேலை போனதான். அவர் மனைவிக்கு திடீர்னு உடல்நிலை கெட்டு போனதான். இத்தனை காரியத்துக்கு மத்தியில அவர் யோசிக்கிறாரா, கண்ணு தெரியாத சகோதரி யோசிக்கிறாரா, நம்ம இந்த பாடலை பாடன்னு சொன்னோம்னா இத்தனை பிரச்சனைகள் நடக்கின்றது, இதை நம்ம பாட வேணுமோ ஒருவேளை விலகி கொள்ளலாம். அதுக்காக சொன்னா இல்ல, கர்த்தர் உங்களை கொண்டு தான் இந்த காரியத்தை செய்ய விரும்புகின்றார். அல்லேலூயா. அந்த காரியத்தை அவர் செய்து முடித்த போது இன்று உலகம் எங்கும் அவரை பற்றி தெரிகிறது. ஒருவேளை உங்களை குறித்து நீங்கள் குறுகிய எண்ணம் உள்ளவர்களாக இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், உன்னை கொண்டு தான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், அதனால தான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு செய்தால் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை அழைத்து வந்து தேவ சமூகத்தில் அமர்த்திருப்பது மட்டும் அல்ல, உன்னோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். மனுஷன் பாடின பாடலை கேட்கும்போது என் இருதயம் போய் பாயிடுச்சு. எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு
நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. உனக்கி உருவாக்கி சிருஷ்டித்தி படுத்தி உடமிட்டி புதிதாக்கி பிரித்தி தெரியாதிருந்தி எனக்கு யாரும் நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கி சிருஷ்டித்தீ படுத்தி உடமிட்டி புதிதாக்கி பிரித்தி தெரியாதிருந்தி எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், மாறாத குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், மாறாத குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கி சிருஷ்டித்தீ படுத்தி உடமிட்டி புதிதாக்கி பிரித்தி தெரியாதிருந்தி எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. இந்த ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இயேசு இல்லா வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன். ஒரு கண்கள் தெரியாத அந்த சகோதரி இயேசு இல்லா வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன்னா, இப்ப பக்கத்துல கைப்பிடிச்சுக்கள் நல்லா தான் கண்ணு கொடுத்து இருக்கிறாரு, ஆனா அவரை வந்துட்டு மற்ற எல்லாவற்றையும் நேசிக்கிறாயே. அல்லேலூயா. அவர் இல்லாத வாழ்க்கை உனக்கு இன்னைக்கும் வெறுமைதான். அவர் இல்லாத வாழ்க்கை பாலை வளத்தில் விடப்பட்டதற்கு ஒப்பாய் இருக்குமே தவிர அது உன்னை செழிப்புக்கு கொண்டு போக போவதில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்பா விசுவாசமானது நம்பப்படுகின்றவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. ஆனால் நான் ஆரம்பத்தில் நம்பினது போல பகல் கை கொடுத்துக்கிறீங்க. இப்ப நம்புறீங்களா? விசுவாசமானது உன்னை ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், எப்படியாவது ஓடிடணும். அல்லேலூயா. அந்த சகோதரர் இன்னொரு சாட்சி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் மனசு உடைஞ்சிருச்சு. தன்னுடைய தாய் சொன்னார்களா, தாயும் தகப்பனும் தான் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்களா, அப்பா இத்தனை வயசு ஆயிடுச்சுடா, குருட்டு பையனா இப்படியே உட்காந்துருந்தா எப்படி? எத்தனையோ பேர் வந்து திருடி கூட சாப்பிடுறாங்க. ஒருவேளை ஏதோ செஞ்சு வச்சு செய்யறாங்கடா, நீ என்னடா இப்படியே உட்காந்து அவர் தேம்பி தேம்பி அழுதாங்க. ஆண்டவரே
ஒருவேளை ஏன் ஆண்டவர் எனக்கு கண்கள் கொடுக்காம போனேன், ஏன் எத்தனை வேதனை ஆண்டவர் என் வாழ்க்கையில. இப்போ கையை கொடுத்துக்கல, நல்ல கண்ணை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரை நோக்கி பார்க்கறியா? அநேக நேரத்தில் மற்றதற்கு இந்த பார்வையை செலவிடுகின்றாயே தவிர உன்னை நேசித்தவர், உனக்கு கண்களை கொடுத்து உன்னை உருவாக்கி பார்த்தவரை பார்க்கின்றாயோ? அல்லேலூயா. அதான் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு ஊழியக்காரர் ரட்சிக்கப்பட்டார், அவருக்கு கண்கள் தெரியாது. அந்த ஊழியக்காரர் வேறொரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வருவது உண்டு, நல்லா புரிந்து கொள்வோம். அந்த ஆனா அவரு பாட்டு புத்தகத்துல இத்தனை நம்பர் பாட்டு இந்த இடத்துல இருந்து கரெக்டா சொல்லுவாராம். அல்லேலூயா. இந்த பாடு இந்த நம்பர்ல இருந்து கரெக்டா சொல்லக்கூடிய அந்த திறமைகள் இருந்த போது அவருக்கு என்ன இல்லை, பார்வை இல்லை. அவர் மீது அவரை அறியாமல் குஷ்டரோகம் பிடித்திருந்ததாம். இதை அந்த வீட்டில் இருந்த மகன் கண்டுபிடித்து விட்டார். ஏன்னா அவர் கையை பிடித்து அவர் தான் அழைத்து சொல்வார். அந்த புண்களின் மீது கை வைக்கும் போது அவர் எந்த ஒரு சத்தமும் கொடுப்பதில்லையா. அந்த தாயார் கேட்டிருக்காங்க, ஐயா என்னையா அவன் கையெல்லாம் பின்னா இருக்குது. அப்போ அவர் சொன்னாங்க, அம்மா இல்லை எனக்கு கண்ணு தெரியல, நான் சமைக்கும் போது என் மேல தீ காயங்கள் பட்டு விடுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை நாம் அப்படி உணர்வற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த சரீரத்தை குறித்து ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கிறோமா? இல்லை பிரதர், உலகத்திற்கு இது அழகுபடுத்துகின்ற உன்னதத்திற்கு எந்த ஒரு அழகையும் நான் கொடுக்கறது இல்லை. உள்ளான மனிதரின் நாளுக்கு நாள் புதிதாக்க விட்டால் ஒரு நாள் தேவ எக்கால சத்தம் செவிகளிலே தொலைக்க போவதில்லை. புரியுங்க. ஒருவேளை அந்த நிலையில நான் இருந்தா ஆண்டவரை நல்லா வச்சிருக்கிறாரு, எதனா சொன்னா எனக்கு சுருக்குன்னு குத்துது பிரதர். அல்லேலூயா. சில நேரம் நம்ம சொல்லுவோம், அவர் நம்மளை குறிச்சு தான் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. எப்படியாவது பரலோகம் போகணும்னு சொல்லியிருக்காமா, எப்படியாவது பரலோகம் நீங்க கொண்டு வந்துடணும், என் பிள்ளைங்க ஒன்னும் இங்க விடப்படக்கூடாது. ஒருவேளை நான் கண்ட காட்சி என் இருதயத்தை நொறுக்கி போட்டது. நான் குரூப்ல போட்டு விட்டேன் அந்த காரியத்தை. அநேகர் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரு சிலர் கைவிடப்பட்டு கடலி அழுத காட்சி கடவுள் ஆண்டவரே, ஒரு நாளும் நம்முடைய சபையில் இந்த காரியம் நடக்கக்கூடாது ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது எல்லாரும். ஒருத்தர் விடப்படக்கூடாது ஆண்டவரே, எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவரே, எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டாம் ஆண்டவரே. ஒரு சிலர் விட்டு விடப்பட்டு ஒரு சிலர் எடுக்கப்படுகின்ற காரியம் வேண்டாம். காரியத்துக்கு நம்ம கடந்து சொல்லுவோம். ஒரு வேலை ஒரு கல்யாணத்துக்கு கடந்து சொல்லுவோமானா நம்மோடு கூட வருகின்ற யோசனை பண்ணி கொடுப்போம். ஏன் இவங்க வரல, ஏன் இவங்களை விட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திப்போம். நம்ம பரலோக ராஜாவுடைய கல்யாணத்துக்கு ஒரு நாள் போக போறோமா? அந்த கல்யாணம் வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக ஒருவேளை நம்மோடு கூட வருகின்றவர்கள் பயணப்பட்டவர்களை நாம் விட்டு விடாத வழிக்கு கொள்கை போட்டு கூட இருப்போம். ஏதோ சொல்கிறது, அப்பா விசுவாசமானது நம்பப்படுகின்றவர்கள் உறுதி, ஆனப்படாதவைகளில் நிச்சயமாய் இருப்பது மட்டும் அல்ல. எபிரேயருக்கு 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் வாசிங்க சகோதரி. நம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை எப்படி முடிவு பரியந்தம் எப்படி இருக்கணுமா? ஆரம்பத்தில் இருந்த அந்த கான்பிடன்ஸும் அந்த விசுவாசமும் பக்கத்துல கை கொடுத்து இப்ப இருக்குதா? எத்தனை பேருக்கு இருக்குதுன்னாங்க? கொஞ்சம் சந்தேகம் தான் பிரதர். ஆரம்பத்தில் துள்ளி துள்ளி குதிச்சு ஓடி ஏசப்பா குறிச்சு யாருக்குன்னா சொல்லிடணும். இப்போ பக்கத்துல சொல்லுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது பிரதர். அவங்க கேட்டா நீ பரிசுத்தமானு கேட்கறான், என்ன பார்த்து கேட்கட்டும். ஆனாலும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடி, சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லி எல்லாத்தையும் செய்யற. இதே செய்யுமா? இதுதான் உன்னை ராஜ்யத்துல சாட்சியா நிறுத்தும். ஒரு நாள் ராஜாவுக்கு முன்னாடியும் இதுதான் உன்னை சாட்சியா நிறுத்த போகிறது. வேறு சொல்கிறது என்ன? நம் ஆரம்பத்திலே கொண்ட எப்படி முடிவு மட்டும் முடிவு பரியந்தம் நம்ம ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்வோமாக கிறிஸ்துவிடத்தில் எப்படிதான் இருப்பீங்க? அங்க ஒரு பங்கு எனக்கு இருக்கும். இங்க நம்ம கேட்போம், எனக்கு நீங்க பங்கு கொடுத்தே ஆகணும். கேட்குறீங்களா இல்லையா? அல்லேலூயா. பங்கு
கொடுத்தாகணும். ஆனா நான் சொன்னோம், இது எனக்கு சொந்தம் இல்லாத பூமி. நான் ஒரு நாள் இதை விட்டு என்ன பண்ண போறேன், கடந்து பறந்து போக போறேன். நான் போக சொல்ல இது சொந்தமே இல்லைன்னு போது இதுல நான் எதை சேர்த்து வைக்கிறேன்? அல்லேலூயா. நான் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பேன். ஆனால் திருடனும் துருவம் கூடாது என்ன பண்ணுதா, கடுத்து போட்டுறோம். நான் இதுல சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன், உங்களுக்கு இருதயம் எங்கேயோ, உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்க இருதயமோ இருக்கும். நான் பூமியிலே. அல்லேலூயா. நிறைய பேருக்கு எந்த ரகசியம் தெரியலன்னா, பெரிய செல்வந்தனா இருப்பது உண்மைதான். ஆனா ஒரு நாள் அல்லேலூயா அந்த பூமியை விட்டு கடந்து போகும் பொழுது எந்த செல்வமும் என்னை காப்பாற்ற போவது, எந்த உறவுகளும் என்ன பண்ண போவதில்லை, என்னை தூக்கி விட போவதில்லைப்பா. நான் பார்க்கிற எந்த மனுஷனும் என்னோடு கூட வரப்போவது இல்லை. அல்லேலூயா. எதை புரிஞ்சுங்க ஆண்டவரே, நான் என் பொக்கிஷத்தெல்லாம் பரலோகத்துல சேர்த்து வைக்கிற ஆண்டவரே, அங்கு பங்குள்ளவர்களாய் மாறி விடுகின்ற, அங்க பங்குள்ளவர்களாய் மாறி விடுகின்ற, அங்கே பங்குள்ளவர்களாய் மாறி விடுகின்ற ஆரம்பத்தில் கொண்ட அந்த முடிவு பரியந்த பவுல் விடவே இல்லை. அல்லேலூயா. விடவே இல்லை. ஆனதான் சொல்றேன், நல்ல போராட்டத்தை போராடிங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை முடிச்சம்பா. அப்ப ஆரம்பத்தில் நான் எப்படி ஓடணும் அதே போல ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ பிரதர் வயசாயிடுச்சு, பிரதர் வயசானாலும் ஓடுவேன். வயசானாலும் ஓடுவேன். அதுக்குதான் தேவ பலம் உனக்குள்ளே இருக்கிறது. தேவ பலவீனத்திலே பலன் தாங்குகின்றது என்று வேதம் சொல்கிறது. நீ பலவீனமான பாண்டம் என்று ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா நீங்க நல்ல கால் நல்ல கை வச்சிருக்கீங்க, நானும் ஸ்டீல் பிளைட்டோடு கூட வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை போல என்னால ஓட முடியாது, ஆனா ஓடுவதற்கு தேவன் பலன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓடிக்கொண்டே இருக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஒரு இடத்துல நிற்கவும் இல்லை, ஒரு இடத்துல திரும்பி பார்க்கவும் இல்லை. அந்த அளவுக்கு தேவன் ஓட பலன் செய்திருக்கிறார்னா உங்களுடைய ஓட்டை என்ன காட்டிலும் சிறப்பா இருக்கணும். ஆண்டவர் சொல்றப்பா, சகல அதிகாரத்தையும் உனக்கு தரேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் 3 பேர் உயிரோடு கூட எழுப்புவேன். நீ இந்த உலகத்துல எத்தனை பேர் எழுப்ப முடியுமோ எல்லாரையும் எழுப்பேன். அல்லேலூயா. அதற்குதான் உனக்கு அதிகாரம். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் சபையில் உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டும் அல்ல. ஆவியின் அபிஷேகம் அடுத்தவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வைக்கணும். அடுத்தவர்களை தேவனுக்குள்ளாக அழைத்தவர் வேண்டும். ஆவியிலே அனல் கொள்ள வேண்டும். உன்னுடைய அனல் அநேகருக்கு வெளிச்சமாய் மாறுவது மட்டுமல்ல, அநேகரை தேவ சமூகத்தில் அழைத்தவன் அமர்த்தி விட வேண்டும். அல்லேலூயா. நானே இன்னொருத்தர் வச்சுதான் பிரதர் வாழறேன். அல்லேலூயா. வாழ்க்கை எப்படிதானது, இன்னொருத்தர் இல்லப்பா, நான் ஆண்டவர் கொடுக்கிற ஒளியில இல்லையே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்ற எழும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்னை நடத்துகிறது. யாருடைய மகிமை தான் நடத்துது? மனுஷன் இல்ல, மற்றவங்க இல்ல. கர்த்தருடைய மகிமையே, மகிமையே, மகிமையே. அதான் அந்த மனுஷன் பாருங்க சொல்றாரு, இயேசு இல்ல வாழ்க்கையை வெறுக்கிறப்பா. அல்லேலூயா. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அல்லேலூயா. ஒருவேளை ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவின் இடத்தில் பங்கு உள்ளவர்கள் இப்போ 2 தீமோத்தேயு எழுதின 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க சகோதரி. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தின் 7வது வசனம் வாசிங்க. அதுல பவுல் ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்தது மட்டும் சீர்கேடும் இல்ல. 2 தீமோத்தேயு 4:7 சிஸ்டர். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக நல்ல புரிஞ்சுக்க அவர் சொல்றாரு, நல்ல போராட்டம். அல்லேலூயா. நல்ல கொண்டு அடிச்சாலும் என்ன போராட்டம் தான்? நல்ல போராட்டம். யூதர்கள் தான், சொந்த ஜனங்கள் தான் எனக்கு விரோதமா எழும்பா, பரவாயில்லை. அல்லேலூயா. யார் எழுப்பினாலும் என்ன பண்ணல, பரவாயில்ல, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை நடத்துவார், நான் ஒரு காரியத்துக்கு பயப்படவில்லை. அடிக்கிறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க, ஆனாலும் பவுலுடைய நட ஒரு நாளும் மாறவே இல்லை. நல்ல போராட்டம், நல்ல போராட்டம், நல்ல போராட்டம். அத்தருக்குள்ள போராடுவது
நல்ல போராட்டம். எங்க பிரதர் சபையில உட்காரனாலே கஷ்டமா இருக்குது பிரதர். இதுவும் நல்ல போராட்டம் தான். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்ல, சபைக்குள்ள வந்து 3 மணி நேரம் தேவனுக்காக நீ போராடுற போராட்டம் நல்ல போராட்டம். பிசாசு உன் சிந்தையை மாத்துவான், உன் சரீரத்தை அவன் குத்தகைக்கு எடுத்துக்கிறான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, அமரமுள்ளனா உள்ள அவர் இருந்து வாடகைக்கு எடுத்துக்கிறான் உங்களுக்கு. அதனாலதான் உன்னை அழைத்து கொண்டு போறான். அல்லேலூயா. சொந்த வீட்டுல வேறு ஒருவனால பிரவேசிக்கவே முடியாது. வாடகை வீட்டுல எவன் வேணாலும் வந்துட்டு போகலாம். பக்கத்துல கை கொடுத்துக்கிற, நீ சொந்த வீடா வாடகை வீடா? இந்த பூமி வெந்துருகி சாம்பல் அகர்ந்து ஒரு நாள். நீங்க இருக்க போற வீட்டை பத்தி நான் பேசல. உன் வீட்டை யாருன்னா புத்தக கொடுத்திருந்தா சொல்லு, இது என் எஜமானன் ஆண்டவர், அவரை தவிர ஒருத்தருக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுங்க, ஆண்டவர் மட்டும்தான் வரணும், ஆண்டவர் மட்டும்தான் போகணும். எவனுக்கும் உள்ள இடம் இல்ல. ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடிச்சேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியுமோ அது நல்ல போராட்டம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்க என்னையும் பின்பற்றுங்க. ஏன்னா இந்த மண்பாண்டத்துக்குள்ள பொக்கி சட்டை வச்சுட உணர்ந்த ஒரு வாழ்க்கை வாழுறேன். இனி யாரும் என்னை தொட முடியாது, யாரும் தங்களுடைய பாதைக்கு என்னை அழைத்து கொண்டு போகவே முடியாது. நல்ல போராட்டத்தை போராடினேன். அவர் சொன்ன காரியத்தில் ஒரு காரியத்தை தேவ ஆவியானவர் அடுத்த திருத்தமா மறுபடியும் 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 என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். ஒருவேளை அந்த வசனத்தை வாசிக்கின்ற நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை பவுல் எழுதினார் என்று. ஆனால் அதை பவுல் எழுதவில்லை. ஆவியானவர் அந்த காரியத்தை கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்து எழுதியிருப்பதை நான் படிக்கையிலே உணர்ந்தேன். வாசிங்க சகோதரி, தொடர்ந்தேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, எனக்கு மாத்திரம் அது கொடுக்க மாட்டாரு, அவர் பிரசன்னமாகுதலை. ஒருவேளை அவர் வருகைக்காக காத்திருக்கிறவர்கள், வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகின்றவர்கள், அவர்கள் வருகை எப்போது இருக்குமோ என்று ஏக்கத்தோடு கூட இருப்பவர்களுக்கும் எப்ப வருவாரோ, எந்த நேரம் வருவாரோ, இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் நியாயாதிபதிகள் எப்ப வருவாரோ, எந்த நேரம் வருவாரோ, எப்ப வருவாரோ, எந்த நேரம் வருவாரோ, இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் நியாயாதிபதிகள் எந்த நேரம் வருவாரோ, எப்ப வருவாரோ. யாருக்கும் நீதி கிரீடம் அங்க செஞ்சு வச்சிருக்காங்க. இங்க நீ கிரீடம் இல்லாம சுத்தலாம். பக்கத்துல கைப்பிடிச்சு, அங்க போனவனுக்கு நீதி கிரீடம் காத்து கொண்டு இருக்கிறது. உன்னை பார்க்கும் போதே சொல்லுவாங்க, இவங்க நல்ல போராட்டத்தை போராடி பரலோகத்துக்கு வந்துக்கிறாங்கப்பா. தான் சொந்த வீட்டுக்கு வந்த உடனே இவர்கள் ராஜாவுடைய குமாரத்திகள் குமாரர்கள் என்று அடையாளப்படுத்துகிற நீதி கிரீடம் இல்ல பிரதர். நான் போய் தூதரோடு கூட சேர்ந்து நானும் பாடுவேன், ஆடுவேன், ஓடுவேன். ஓகே ரைட், எல்லாம் நல்லதுதான். ஆனால் நீதியின் கிரீடம் அங்கே இருக்கணும். தூதர்கள் பார்த்து சொன்ன இவர்கள் தேவ புத்திரர்கள். அல்லேலூயா. இதுதான் சொன்னோம். தூதர்கள் பார்த்து சேராபீன்களும் சேருபீன்களும் சொன்னோம், இவர்கள் ராஜாவுடைய அலங்காரத்தை உடையவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் சாயலை தரித்திருக்கிறவர்கள். பூமியில நல்ல போராட்டத்தை போராடினார்கள். விசுவாசமானது நம்பப்படுகின்றவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம். பரலோகத்தை குறிச்சு ஒரு நிச்சயம் இருக்கு. ஆண்டவரே, ஒரு நாள் நான் வர சொல்ல நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்லி உன்னிடத்தில் இருந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே. அல்லேலூயா. கை கொடுத்துக்கிறது எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது நீதியின் கிரீடம் வேணும்? அல்லேலூயா. நீதியின் கிரீடத்திற்காக உன் ஓட்டம் இருக்க வேண்டும். நல்ல போராட்டம் இங்க மாம்சத்துல போராடி கொண்டிருக்கிறான், அது நல்ல போராட்டமே. அதுக்கு மாம்சத்துல போய் நீ சண்டை போட்டுனா அதெல்லாம் நல்ல போராட்டம் இல்லாமா? தேவனுக்காக இந்த மாம்சத்தை ஒடுக்குகின்றேன், இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்துகின்றேன், இந்த மாம்சத்தில் வர எல்லா பிரச்சனைகளும் தேவனுக்காக தாங்கி கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் நான் கண்ணை மூடுகையில பரலோகத்துல கண்களை திறந்து விடுவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா.
அவர் சொல்லுகிறது பாருங்க, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகின்ற யாவருக்கும் அதை அவர் தந்தருள்வார். இந்த இடத்த ஆவியானவர் காண்பித்து கொடுத்து சொல்றாரு, நீ சீக்கிரமாய் வரும்படிக்கு ஜாக்கிரதை படு. அல்லேலூயா. ஆவியானவர் இந்த காரியத்தை சொல்றாரு. பவுல் வந்துட்டாரு. அல்லேலூயா. நீ சீக்கிரம் வருவதற்கு ஜாக்கிரதை படு. ஜாக்கிரதை உள்ள ஒரு வாழ்க்கை வாழு. உன்னுடைய எல்லா காரியத்தையும் அசுத்தையும் உடனே தள்ளிவிட்டு எழுந்திரு. அல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். நீ எழும்புனா தான் வல்லமை தரிக்க முடியும். நீ இருக்கிற இடத்துல இருப்பேனா நிச்சயம் ஒரு நாள் வருகிறோம் கிடையாது. ஆவியானவர் சொல்றாரு, நீ சீக்கிரத்தில் எண்ணத்தில் வரும்படிக்கு ஜாக்கிரதைப்படு. அல்லேலூயா. சீக்கிரமா வரணும், அவரு உனக்காக காத்து கொண்டு இருக்கிறாரு. இப்ப கை கொடுத்துக்கிறாரு. நீ எப்படி பார்க்கிற? அல்லேலூயா. அவர் காத்து கொண்டிருக்கிறார். என் மகன் வருவான், என் மகன் வருவான். பூமியிலே ஆராதித்த ஒரு பெரிய கூட்டம், தொழிலாள ஜனங்கள் வரப்போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் அங்க போறதுக்கு ஆயத்தத்தோடு கூட காத்து கொண்டிருக்கு. சபைக்கு வந்து முக்கியம் இல்ல, சத்தத்தை கேட்கறது முக்கியம் இல்ல, தேவ சித்தம் என் இருதயத்தில் வெளிப்படுகின்றதா, அதற்காக நான் பிரயாசப்படுகின்றனா, ஓடுகின்றனா, நாடுகின்றனா, அதற்காக செயல்படுகின்றேனா? கை கொடுத்துக்கல. நல்ல போராட்டத்தை போராடியா, விசுவாசத்தை காத்துக்கொள்றியா, உன் ஓட்டம் நிறைவா முடியுமா? அல்லேலூயா. நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. அது மட்டும் காண்பிச்சுட்டா பரவாயில்ல. இன்னொரு காரியத்தை காட்டி பவுல் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். எடுத்து வாசிக்கும் எபிரேயர் எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க சகோதரி. ஆனபடியினாலே பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவாக வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நம்மோடு கூட பேசுறது உண்மைதான். பக்கத்துல கை வச்சு சொல்ல, பேசுறது உண்மைதான், நீ கேட்கறதும் உண்மைதான், ஆனா செயல்படுத்துறியா? அல்லேலூயா. ஆனபடியினால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானால் காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அல்லேலூயா. அந்த காரியத்துக்கான விளக்கத்தை எனக்கு சரியா புரியப்படுது. புரிஞ்சுங்க. உள்ள போறதுக்கு எப்பயுமே இப்படிதான் இருக்கணும், பயத்தோடு கூட இருக்கணும். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை தப்பு பண்ற கூடாது, ஆண்டவரே இதை மீறிட கூடாது, ஆண்டவரே இது தாண்டிட கூடாது, ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சுட்டவரே நான் பரலோகத்துக்கு வரத்துக்கு எனக்கு அதிகாரம் இல்லாம போயிடும், எனக்கு திறமை இல்லாம போயிடும், ஆண்டவரே மற்ற காரியம் இல்லாம போயிடுது. நான் ஒவ்வொரு காரியத்தையும் பயந்து 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 செய்யணும். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அழகா சொல்லி கவனமா இருக்கணும். அங்க போறதுக்கு நீ கவனமாயிரு, கவனமாயிரு. நீ நடக்கின்ற நடக்கையில ஒரு கவனம், சபைக்குள்ள வரும்போது ஒரு கவனம், சத்தத்தை கேட்கும் போது ஒரு கவனம், சித்தத்தை செய்யும் போது ஒரு கவனம், ஒருவேளை உன் தலை சபையிலிருந்து மறையும் போது ஒரு கவனம். அல்லேலூயா. இந்த சாட்சியா இருக்கிறது பெருசு இல்ல. பக்கத்துல வச்சு சொல்லு, சபைக்குள்ள சாட்சியா இருக்கிறது பெருசு இல்ல, இங்க நடிக்கிறீங்க. குடிக்க சொல்ல நடிக்கிறீங்க. அல்லேலூயா. இங்க பக்கத்துல ஆள் பாக்குறாங்க, நம்ம நடிக்கிறோம், ஆனா தலை மறைஞ்சிட்ட பின்னாடி. அல்லேலூயா. யார் கேட்கறது இந்த கேள்விய? யாருப்பா கேட்டது? யாரு? யாக்கோபு இடத்துல ஒரு மனுஷன் கேட்கிறான், லாபான் என்ன கேட்டான்ப்பா, ஒருவேளை என் தலை மறைஞ்சிட்ட பின்னாடி என்ன பண்ணாத, உன்னுடைய சாட்சியை கர்த்தர் நோக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாத மறந்துடாத மறந்துடாத. சபைக்குள்ள எல்லாம் பாக்குறாங்க பிரதர், கொஞ்சம் சொந்தம் இருக்கிறாங்க, கொஞ்சம் அசலும் உண்மைதான். ஆனா சபை விட்டு வெளியே போன பிறகு இங்க பாருங்க, உன்னை தாயின் கருவிலே உருவாக்கினவர் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது, நீ தவறாதபடி காத்தவர் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது, நித்தம் உன்னை நடத்துகின்ற கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடியினால அவருடைய இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும். நல்ல புரிஞ்சுங்க, இங்க இருக்கிற எல்லாருக்கும்
வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறது. இருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போறதுக்கான ஆயத்தம் உள்ளவர்கள். பக்கத்துல ஆயத்தம் உள்ள கன்னிகைகள், ஆயத்தம் உள்ள வாலிபர்கள் தான். அல்லேலூயா. ஆனா அதை எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றி கொண்டு நடக்கிறோம், எந்த அளவுக்கு அதை கை கொண்டு நடக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறோம். கேட்கறதுனா உண்மைதான். உட்காந்து கேட்கலாம் திட்டுவீங்க, கேட்கலாம் என்ன பண்ணுவீங்க, திட்டுவீங்க. உங்களுக்கு திட்டுறது தானே எனக்கு வேலை. அல்லேலூயா. அப்படி திட்டன்னு எனக்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா. நான் திட்டினா ஸ்ட்ரைட்டா போய் ஆண்டவரை திட்டுறேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த கூட்டத்தின் மத்தியில என்ன கொண்டு வந்து பண்ணீங்க, மேய்ப்பரா அடிக்க விட்டீங்க. ஒரு ஆடு கடிக்குது, ஒரு ஆடு முட்டுது, ஒரு ஆடு ஓடுது, அதை பிடிச்சி கட்டுறதுக்குள்ள 2 ஆடு தாவுது ஆண்டவரே. அல்லேலூயா. நான் கேட்கணும், யாருக்கிட்ட கேட்கணும்? என் மனக்குறையெல்லாம் அவர்கிட்ட தான் சொல்லணும். எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியது. எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியது. ஆண்டவர் எனக்கு யாரு உண்டு ஆண்டவரே, எனக்கு யாரு உண்டு ஆண்டவரே, உண்மை எல்லாம் இந்த உலகத்துல ஒருத்தர் ஆண்டவரே. எல்லாம் மனக்குறையும் எல்லா வித காரியத்தையும் அவரை தவிர நான் ஒருத்தருடைய சொன்னதும் இல்லை. அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை என் மனைவியோடு கூட பகிர்ந்து கொள்வது உண்டு. நான் அநேக காரியத்தை தேவனை தவிர நான் ஒருத்தரிடத்துல பேசுனது இல்லை. அல்லேலூயா. எனக்கு யாரும் உண்டு ஆண்டவரை, உண்மை இல்லாமல் எனக்கு இந்த பூமியில ஒருத்தரோ நிலையானவர்கள் இல்லை ஆண்டவரை என்று நான் புரிந்து கொண்டேன். நான் மரணத்தின் பள்ளத்தில் நான் விழுந்து கிடக்கும் பொழுது, பாதாள இருட்டிலே நான் கிடக்கும் போது ஆண்டவரே என்னை கை தூக்கி எடுத்தவர் நீர் வருவார். அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா என் மனக்குறை எதுவா இருந்தாலும், ஒரு வேலை எனக்கு எத்தனை காரியம் இருந்தாலும் அதை அவரை தவிர ஒருத்தருக்கு நான் பேசுவதும் இல்லை. வேலை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிற காரியம். நான் எத்தனையாய் அதற்காக பயந்து ஒரு வேலை கவனத்தோடு கூட செயல்படுகின்றேன் என்று பவுல் என்னை கேட்பது மட்டும் அல்ல, உள்ள ஒவ்வொருத்தரோடு கூட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எத்தனை கவனத்தோடு கூட இருக்கிற, எத்தனை எச்சரிக்கையோடு கூட இருக்கிற, எத்தனை பயத்தோடு கூட பரலோகத்துக்கு ஏறி போவதற்கு ஆயத்தம் உள்ள கன்னிகைகளாய் வாலிபர்களாய் இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, யாருக்கும் அவர்களுக்கு அறிவிக்கப்படுவதில்லை. பவுலோடு கூட பேசின அதே ஆண்டவர் உன்னோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருப்பது உண்மை. அல்லேலூயா. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. அல்லேலூயா. கேட்டவங்க எப்படிதான் கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணுமா? விசுவாசம் இல்லாம கேட்டீங்கன்னா நம்ம நினைக்க கூடாது, பிரதர் இங்க கேட்கிற வசனம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிசுவாசத்தை கேட்கிறேன். கேட்கிற வார்த்தையெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போது என்பதை நீ விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவேளை இளைப்பாறுதலுக்குள்ள நீ பிரவேசித்து விடுவான். வேதம் சொல்கிறது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாது கேட்டபடியினால் பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய கைகளை தட்டி சொல்ல, விசுவாசித்தவர்களாகிய விசுவாசம் இல்லாம ஒரு நாளும் பரலோகம் இல்லை. பாட்டு ஒண்ணா இருக்குது. அல்லேலூயா. அவங்க கேட்கலப்பா, அதனால தான் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. நல்லா புரிஞ்சீங்க, எல்லாம் கடந்து வந்துட்டான். கானான் தேசத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஆகுது. மோசையை கூப்பிட்டு சொல்றாரு, ஆண்டவரே உள்ள நீ போக முடியாது. முதல்ல ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இத்தனை நாட்கள் இத்தனை ஜனங்களை நடத்தினாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ நடத்தினது உண்மைதான், வார்த்தைக்கு செவி கொடுக்கல. வார்த்தைக்கு என்ன பண்ணல? செவி கொடுக்கல. நான் கண்மலையோட கூட பேசுன்னு சொன்னா நீ அதுக்கு அது கூட போய் சண்டை போட்ட. கீழ்ப்படுத்தல ஆண்டவர் பரலோகத்துல மோசையா இருந்தாலும் சேர்க்க மாட்டாரு. அல்லேலூயா. கானானுக்குள்ள நீ போகிறதுக்கு இல்ல, என்ன ஒரு காரியம் செய்யணும். இத்தனை நாள் ஊழியம் செய்தபடியினால், இத்தனை நாள் ஒருவேளை சபைக்கு நீ வந்தபடியினால், அல்லேலூயா,
கேட்டு வரைக்கும் கூட்டு போறேன். அல்லேலூயா. இங்க இருந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்மள ஆண்டவர் ஒருவேளை தூதன் கேட்டு வரைக்கும் கூட்டும் போயிட்டு உள்ள விடுனா நிறைய கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அங்க போய் பாடுவோம், எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் என்னை நடத்தியதே, இங்கு யாருண்டு நான் அழுகிற நேரத்தில் ஆறுதல் சொல்ல இல்லையே. அங்க போய் ஆறுதல் அழுதுனா ஒருத்தனை ஆறுதல் சொல்ல மாட்டான். தூதன் விட்டு என்ன பண்றான், எனக்கு வேலை இருக்குது, நீ பாட்டு பாடுப்பா. பூமியில ஆராதிக்கும் போது உண்மையா ஆராதிக்கல, பூமியில தேவனை தேடும் போது உண்மையா தேடல, சத்தத்தை கேட்கும் போது உண்மையா கேட்கல. நீங்க வந்து யாருன்னு கேட்டா உனக்கு யாரும் இல்லப்பா. கேட்டு வரைக்கும் ஆண்டவர் கூட்டு வந்து காட்ட சொன்னாரு, காட்டி ஜெபிப்போம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனை இங்கு உண்மையாய் தேடாதபடிக்கு உன் இருதயம் ஒருவேளை தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு உன் செவிகள் இருக்குமானால் இளைப்பாறுதலுக்குள்ள நீ நிச்சயம் பிரவேசிக்க போவது இல்லை. ஏன்னு சொல்லுகிறது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்குள்ளே பிரயோஜனப்படாமல் படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள், அல்லேலூயா, அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்ததும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறது இல்லை என்று என்னுடைய கோபத்தினால் என்ன பண்றாரு, கேட்காத ஒருத்தனும் இதுக்குள்ள பிரவேசிப்பது இல்லை. ஆண்டவர் ஆணையிட்டு சொல்றாருமா, இங்க வந்து நான் நடிச்சிருந்தா ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பக்கத்துல கைப்பிடி சொல்லு, ஆண்டவருக்கு நீ நடிச்சா நல்லா தெரியும். ஏன்னு கேள்வி கேளுங்க. பக்கத்துல ஏன் தெரியுமா கேளுங்க, கேளுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு ஏன் தெரியுமா. அடுத்த வருஷத்தை அப்படி வாசிங்க சகோதரி. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறார்கள், அன்றையும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று. புரிஞ்சுங்க. நாளை வச்சு மோசம் பண்றவங்களுக்கு உள்ள என்ன கிடையாது, என்ன கிடையாதுப்பா, இளைப்பாறுதல் கிடையாது. இல்ல பிரதர், இந்த நாள்ல தான் பிரதர் போகணும், இந்த நாள்ல தான் வரணும் அப்படின்னா தேவன் நாளை உடைச்சிட்டாரு. உடைச்சது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நாளையும் நேரத்தையும் பார்த்து நீ செய்வீர்களானால். இல்ல பிரதர், நட்சத்திரம் பார்க்காம நான் எங்கேயும் போறது இல்லை. சிலர்லாம் வந்து இன்னைக்கும் அல்லேலூயா நட்சத்திரம் பார்க்குற ஆள் உண்டு, ராசி பார்க்குற ஆளு உண்டு. இன்னைக்கும் பிரதர் நான் பேராசி பார்க்கல, நான் இந்த தேதியில பிறந்துன்னு தந்தி பார்க்கல கடைசியா போட்டுருக்கோம். நீங்க நினைக்கலாம் பிரதர், நீங்க படிக்கிறீங்களா யாரும் கேட்கறது போல இருக்குது. படிச்சது உண்மைதான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி. இப்ப ஆண்டவரை நடத்துங்க. ஆண்டவரை, இந்த நாள் நீர் எனக்கு கொடுத்த கிருபை, எனக்கு ஜீவனை கொடுத்தது கிருபை, என்னை எழுப்பினது கிருபை, என்னை பார்க்க செய்தது கிருபை, உன்னோடு தேவசமத்தில் இருக்க செய்வது கிருபை. ஒருவேளை இந்த நாளை என் சுவிட்சை ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அதனால நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறேன், நாளையும் நேரத்தையும் பார்க்க விரும்பல ஆண்டவரே, என்னை எழுப்பிற உன்னை பார்க்க விரும்புகிற ஆண்டவரே, என் ஓட்டெல்லாம் அதுவா இருக்கட்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாள் பார்க்கறத குறித்து எழுதி வைப்பது உண்மைதான். ஆனா நாள் பார்க்கறவங்க எங்க போறதில்ல. இந்த வசனம்லாம் நமக்கு தெரியாத அப்படின்னால்தான் நிறைய சபையில நம்ம போட்டு அழுத்துது. அல்லேலூயா. இதெல்லாம் தெரியல பிரதர் எனக்கு. அதனால தான் நிறைய சதையப்பட்டு இந்த நாள் இது முக்கியம், இது முக்கியம், இது முக்கியம், இது முக்கியம், இது முக்கியம். முக்கியம் தான், நீ உன்னுடைய ஆத்துமா ஆண்டவருக்கு முக்கியம். அதற்காக தான் உன்னிடத்துல நீ திருந்த மாட்டேன் தெரியும், வணங்கால் கழுத்துள்ள ஜனங்கள் தெரியும், ஆனாலும் கடைசி வரைக்கும் ஆண்டவரோட போறது இல்லை. கேட்கலன்னா கொல்லிவாய் சர்பத்தையும் வச்சிருக்கிறாரு, அடிக்கடி கடிக்க வைப்பாரு. அல்லேலூயா. அநேக நேரத்துல நமக்கு தெரியல, ஆண்டவருக்கு கொஞ்சமும் தெரியும், கொல்லிவாய் சர்பத்தை அவுத்து விடவும் தெரியும்பா. ஒரு சொன்னோம்னா பாளையத்துல கொல்லிவாய் சர்பம் வந்து ஒருத்தரையும் கடிக்குது. மறுபடியும் மோசே கிட்ட சொல்ற, மோசே
இப்போ கொடிவாய் சர்பத்தை விட்டாச்சு. ஆண்டவர் பாவம் ஆண்டவர் சொன்னீங்க. சரி ஓகே, வெண்கல சர்பத்தை ஒண்ணு உண்டாக்கு. அவன் கடிப்பட்டவனா அதை பாக்குறானா அவன் பழிச்சுப்பான். இங்க கடி வாங்கின யாரெல்லாம் ஆண்டவரே உன்னாலாம ஒருத்தர் இல்ல ஆண்டவரே அப்படின்னு பாக்குறீங்களா, அவங்க பொழைச்சிங்க. நீங்க எவ்வளவுதான் கடிச்சாலும் சரி. அல்லேலூயா. காலையில எங்க வீட்டு அம்மா எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதை நான் பார்த்திருக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு பாம்பு ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து வந்ததாம். வந்தபோது அங்கே காலை அறிவதற்காக வைத்திருந்த ஒரு கூர்மையான கத்தி அது சரீரத்தில் பட்டு அதை கிழித்து விட்டது. அந்த பாம்பு திரும்பி அந்த கத்தியை பார்த்து சொல்லிச்சான், என்னையே கிழிச்சிட்டியா நீ, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பச்சான். வாயாலே பிடிச்சுதான். பிடிச்ச உடனே வாயில ஒரு கிழி கிழிச்சுதான். என் வாயை கிழிச்சியா, உன்னை விட மாட்டேன்னு அந்த கத்தி ஒரு சுத்துச்சான் பாருங்க. அல்லேலூயா. பாம்பு கடைசியில என்ன ஆச்சு? நிறைய பேர் இப்படிதான் முடிச்சுனுக்குறோம். முடிச்சுன்னு என்னையே கடிக்கிறியா, என்னையே பக்கத்துல கை கொடுத்துக்கிறீங்க. நீங்க எந்த கத்தியை பிடிச்சுருக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்வோம். இங்க இருப்பது எல்லாம் உன்னை காயப்படுத்தும், எதுவும் காயம் கட்டாது. ஆனால் என் ஆண்டவரோ குத்துப்பட்டு கிடக்கிற உன்னை பார்த்து எடுத்து நல்ல குயவனை போல கடந்து வந்து, நான் யாரும் பார்க்காத உன்னை, யாரும் தொடாத உன்னை, உன் அருகில் வராத போது ரத்த வெள்ளத்தில் கிடந்த உன்னை ஆண்டவரிடத்து காயம் கட்டி சத்திய காரணத்தில் கொடுத்தது மட்டும் இல்ல, இவனை கவனமா பார்த்துக்கிட்டு அதற்காக வெகுமானத்தையும் செலுத்தி விட்டு கடந்து சென்றவர் என்ன ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு யார் உண்டு ஆண்டவரே? கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையை வெறுக்கிறேன். வேதம் சொல்கிறது, விசுவாசியாதவர்களாகிய நாமோ அந்த இறைப்பாட்டில் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. மட்டும் இல்ல, நான் பார்க்கிறவர்களும் அதுல பிரவேசிக்க முடியாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்றைக்கும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அந்த இடத்தில் தானே அங்கே சொல்லிட்டாரு. எங்க அவன் ஆளை பார்த்தனா அங்கே. அல்லேலூயா. கை கொண்டு கேளுங்க. என்ன நல்ல நேரம் பார்த்துட்டா வெளியே போறீங்க போல இருக்கு. கேளுங்க. அல்லேலூயா. நல்ல நேரம் பார்த்துட்டா கிறிஸ்துவ ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இதுதான் நல்ல நேரம். நீ பிறந்ததே நல்ல நேரம் தான். பகல கைவசத்துல ஆண்டவரனை பூமிக்கு கொண்டு வந்ததே நல்ல நேரம் தான். உலகத்துக்கு வெளிச்சம் நீதான், உலகத்துக்கு உப்பு நீதான், உலகத்துக்கு எல்லாரையும் தேவனுடைய கொண்டு வர போகின்ற அந்த பிரகாசம் நீதான். நீ போய் பார்க்கலாமா? பகல கைவசத்துல நீ போய் பார்க்கலாமா? உலகம் பார்த்தா நீ பத்தி சொல்லணும். இன்னைக்கு உன்னை பார்த்து உலகமே உலகத்துக்கு நீ புத்தி சொல்லணும். ஆரம்பத்துல ஒரு 2-3 குடும்பத்தை நினைச்சேன் இந்த புத்தி சொல்வதற்காக வைக்கணும்ட்டு. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம்தான், யோசிக்காதீங்க. ஆனா ஆரம்பத்துல நான் 2-3 குடும்பத்தை நினைத்திருந்தேன். ஆனா கொஞ்ச நாட்கள்ல அவர்கள் உலகத்தை பார்த்து 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 நடக்கின்ற காரியத்தை பார்த்தபோது, ஆண்டவரை இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் ஆண்டவரை. ஒரு சில குடும்பத்தை ஆவியனோட என் இருதயத்தில் காட்டியிருக்கிறாரு. ஏன் அவர் உங்களை காட்டினாரு எனக்கு தெரியாது, ஆனா உங்க மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை பெரியதே. அல்லேலூயா. சபைகளிலே புத்தி சொல்வதற்காக சிலர் என்ன பண்ணணும், வைச்சாகணும். அதுவும் குடும்பத்தை நடத்துகின்றவர்கள் தான் அதுக்கான சரியான ஒரு நபர்கள். ஆனா என்ன பண்ணோம், நான் எதை புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே உண்மை இல்லாமல் ஒருத்தரும் இல்லை ஆண்டவரே, நீ என் வாழ்க்கையில இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்வோமானால் நாம முன்னாடி வந்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்து விடுவார். அல்லேலூயா. வாசிங்க. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது நல்ல புரிஞ்சுங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சிலருக்கு அது பிரவேசிப்பது இன்னும் வரப்போற காரியம். ஏன்னா வரப்போற நாட்கள்ல நீ நாம எங்க பிரவேசிக்க போறோம், அங்கே பிரவேசிக்க போகிறபடியினால் வரப்போகின்ற காரியமா இருக்கிறபடியினால் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே நல்ல புரிஞ்சுங்க. முன்னாடி கேட்டாங்கல்ல, அல்லேலூயா, அவங்கெல்லாம் எங்க போல. ஏன் அப்படின்னா, நான் இஸ்ரவேல் கோத்திரத்தை குறித்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்க போய் மறுபடியும் வேணா தேடி பாருங்க, அதை தெரியும். அவர்கள் பணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தாங்க. இருதய கடைநிலத்தின் நிமித்தம் அவங்க போல. அவங்க இருதயத்துல முதல்ல என்ன பண்ணிருந்தா விருத்த சேதனை செய்திருக்க வேண்டிய அவர்கள் விருத்த சேதனை செய்யாதபடினால சத்தத்தை கேட்டு 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 கேட்கறதோடு நிறுத்திட்டாங்க.
அது கற்பாறை மேல விதைச்ச விதை அது முளைச்சுது. இப்ப வெயில் கொஞ்சம் வந்தவன் என்னாச்சு, ஒரே ஹீட் பிரதர், நான் கருகி போயிட்டேன். சிலர் அல்லேலூயா முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டீங்க, 2 பேரும் நெருக்கிறான் பிரதர். இவங்களும் ஒரு நெருக்கத்தை கொடுக்குறாங்க, அவங்களும் ஒரு நெருக்கத்தை. அவங்களும் என்ன பண்ணல, வளரல. நல்ல நிலம் போல் இருந்தவர்கள் எல்லாம் வளர ஆரம்பித்தீர்கள். அவர்கள் ஆண்டவருக்கு 30, 60, 100 கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு சில காரியம் அவர்கள் முன்னாடி சுவிசேஷத்தை கேட்ட அவங்க உள்ள போல. வாசிங்க சகோதரி. சிலர் அதில் பிரவேசிப்பது இனி வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும் வாசிங்க. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு சத்தத்தை கேட்ட எந்த ஜனங்களும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அவன் போறன்ற சாட்சி உனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நீ போக போறியான்னு பக்கத்துல கை பிடிச்சிட்டாரு. கேளுங்க பக்கத்துல கை பிடிச்சி, நீங்க போக போறீங்களா? அப்போ சத்தத்தை கேளு. அல்லேலூயா. 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 வாசிங்க சகோதரி. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீது சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்றும் என்றும் சொல்வதினாலே இன்னும் என்ன பண்ணிக்கிறாரு, கடைசியா ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு புரியல பிரதர், என்ன ஒரு நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம். 2 நாள் முடிஞ்சு போச்சு. தேவனுடைய பார்வைக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்குது. அல்லேலூயா. 2000 வருஷம் முடிஞ்சிச்சு. ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. 4000 நாட்கள் முடிந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து நாட்கள் உன்னுடைய என்னுடைய நாட்கள் வரைக்கும் 2000 வருஷம் 6 நாட்கள் முடிஞ்சிச்சு. அவர் உண்டாக்குறது 7 நாள் தான். கடைசி நாள் மறந்து விடாது. ஏழாவது நாள் ஒரு நாள் தான் பிரதர் பெண்டிங்கு. அதுலயும் பாதி நாள் போச்சு. அதுலயும் என்ன போச்சு, பாதி நாள் போச்சு. இருக்கிறது கொஞ்ச நாட்கள்ல நீ எத்தனை பேரை ஆயத்தப்படுத்த போற? இந்த பக்கத்துல கேட்க நீ ஆயத்தப்பட போறியா? அல்லேலூயா. வெறும் கையோட அவர்கிட்ட போக நினைக்காத. கல்யாணத்துக்கு மொய்யில்லாம போனா உன்னை ஒரு மாதிரி இறங்க பார்ப்பான். கல்யாணத்துக்கு போசன வெறும் கையை வீசின்னு போங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இல்லை கிஃப்ட் வாங்கி போகணும். என்ன வாங்கி போகணும்? கிஃப்ட். அது சாதாரணமாக அவங்க கூட தான் ரேப்பர் மேலே வச்சு அதை ஒட்டிட்டு அது மேலே என்ன கட்டணுமா, போ கட்டணும். கட்டுறது மட்டும் இல்லாமல் எங்கள் பேர் வேற எழுதணும், இல்லை கிஃப்ட் மாறிடும். அல்லேலூயா. இப்போ அங்கே போசல எப்படிப்பா போ கட்டி கூட்டு போவியா? போகிற ஆத்மாலாம் போ கட்டி உங்கள் பேர் எழுதணும். ஆண்டவரே, பூமியில நான் சம்பாதித்த ஆத்மா இது. ஆண்டவரே, நான் சம்பாதித்த ஆத்மா இது. ஆண்டவரே, நான் சம்பாதித்த ஆத்மா இது. நான் சம்பாதித்த ஆத்மா இது. நான் சம்பாதித்த ஆத்மா இது. கட்டி கொண்டு போவியா? எத்தனை பேர் இங்க சொல்றீங்க? நான் கூட்டு போவேன் 4 பேரை. என் கணக்கில் அங்கே இருக்கும். எப்படி இந்த கிஃப்டில் உங்கள் பேப்பர் அந்த ரேப்பரில் உங்கள் பேப்பர் எழுதி இது என்னுடைய கிஃப்ட் மனவாளனுக்கோ மனவாட்டிக்கோ காட்டுகிறீங்களோ, அதே போல பரலோகத்துக்கு போய் அங்கே காண்பிக்க வேண்டிய சூழ்நிலை வருவதற்கு இங்கே ஆயத்தப்படுது. அங்க போயிட்டு இல்ல பிரதர், கூட்டத்தில் இருக்கிற 4 பேரை கூட்டு வந்து இவங்க நான் கூட்டு வந்து சொன்ன வச்சுக்கேன், பூதனை வச்சு அடி பாருங்க. அல்லேலூயா. இப்ப கேளு, வெறும் கையோடு வா போற? கேளுங்க, நல்லா கையை பிடிச்சு நல்லா குலுக்கி கேளுங்க. வெறும் கையோடு வா போற? இது முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா இன்னொரு சபை நேரப்பட்டு இருக்கோம். அல்லேலூயா. இது தெரியாதனால நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், வெளியே கொடுத்தாலும் கிஃப்ட் இல்லம்மா, அங்கேயும் கிஃப்ட் கொடுக்கணும். நீ தான் கொடுக்குறேன்னு அந்த கணக்கையும் அங்க காண்பிக்கணும். ஒரு முறை ஒரு தம்பிக்கு நாங்க எங்களை அடைச்சாலும் சொல்லிட்டு நாங்க போயிட்டு அங்க கிஃப்ட் கொடுக்கும்போது பேர் எழுதல. எங்க பாஸ்டர்மா சொல்லுது பேர் எழுதி கொடு, பேர் எழுதி கொடுந்து. நான் சொல்லிட்டு பரவாயில்லமா இருக்கட்டும். அந்த தம்பி இடத்துல கேட்டேன்,
நான் வந்தோடனே கொஞ்சம் மனசு தாங்கலை. சரி பாஸ்டமாவும் சொல்லிச்சு, கேட்டு வச்சிருவோம். தம்பி அந்த ட்ரெஸ்ஸு குழந்தைக்கு கரெக்டாக இருந்துச்சான்னு கேட்டேன். அல்லேலூயா. நாங்கள் தான் அந்த கிஃப்ட்டை கொடுத்தேன்னு கேட்கல, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு குழந்தைக்கு கரெக்டாக இருந்துச்சா? அவர் உடனே ஒரு கேள்வி கேட்டார், எந்த ட்ரெஸ் ஐயா? அல்லேலூயா. இப்போ கொடுத்த கிஃப்ட் எதுன்னு தெரியல. இப்போ பரலோகத்தில் போயிட்டு ஆண்டவரே அந்த ஆத்துமா நான் பூமியில இருக்கும் போது அமுச்சு விட்ட ஆண்டவர் கப்பாரு, எந்த ஆத்துமாமா பேர் எழுதாம அனுப்பிச்சிட்டு இருக்கிற? அல்லேலூயா. இங்க இருந்து ரட்சிக்கப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உன் பேரை இணைக்கப்பட்ட பரலோகத்தில் கொண்டு செல்லப்படும். அங்க கணக்கு புத்தகத்தில் எழுதும் போது எழுதுவாங்க, இந்த சகோதரன் 4 ஆத்துமாக்களை பூமியில ரட்சித்திருக்கிறாரு, இந்த சகோதரி 4 ஆத்துமாக்களை பூமியில ரட்சித்திருக்கிறாரு, இந்த தம்பி 4 ஆத்துமா, இந்த தங்கச்சி 4 ஆத்துமா, இத்தனை பேர் இத்தனை ஆத்துமாக்களை ஒருவேளை அதிகமா கொண்டு போறவங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த இடத்துல நீ எதை கொண்டு போற? வெறும் கையோடு கூட போன நினைக்காத. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வாசிங்க சகோதரி. ஆகையால் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீராகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாத. வெகு காலத்திற்கு பின்பு தாவீது சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்றும் என்றும் சொல்வதினாலே இன்னும் ஒரு நாள் நல்லா புரிஞ்சுங்க, தாவீது இப்ப உள்ள ஜனங்களுக்கு அதை எழுதி வச்சு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. சொல்லி இருக்கிறார் யோசுவா, அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொருவர் நாளை குறித்து சொல்லி இருக்க. நல்லா புரிஞ்சுங்க, ஒருவேளை முன்னாடி இருந்து இந்த காரியத்தை செஞ்சிருந்தா பின்னாடி வர உனக்கு எனக்கு அது சொல்லப்பட்டு இருக்காது. ஆனா முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? செய்ய மறந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் அதனால உங்ககிட்ட என்கிட்ட கூட சொல்றாருப்பா, எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பம் இருக்கிறாங்க, எத்தனையோ சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ வாலிப தம்பிங்க, வாலிப தங்கச்சிங்க, அக்காங்க, அண்ணங்க, அப்பாங்க, அம்மாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யாருக்கும் போட்டு வரணும்? பக்கத்தை கை பிடிச்சு சொல்லு, உனக்கும் எனக்கும் பொறுப்பு. ஆண்டவர் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிற அந்த கடமையை செய்ய ஆயத்தப்படுது. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் வருவதுமாய் இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து பக்கத்தில் கைகுத்துக்களே கிரியை செஞ்சுட்ட மாட்டீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னாங்க செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு? பக்கத்துல சொல்லு, நடிக்காத, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அல்லேலூயா. எது செய்யணும் அதை செய்யணும், ஓகே 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 ஓகே. எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்தா அது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஆண்டவருக்கு எது முக்கியம்? அங்க போய் படம் முடியுது, வெறுங்கையோடு கடந்து வந்தேன் 2 பரிவாரங்கள். சவுக்கு எடுத்துருவாரு. அல்லேலூயா. சவுக்கு எடுத்துருவாரு ஆண்டவரே. பாத்துங்க, வெறுங்கையா கிளம்பி அங்க போனா சவுக்கு தான். அல்லேலூயா. அங்க போய் அந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இங்க இருக்க சொல்லி நான் பிரயாசம் பண்ண ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவரை இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டோம், இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டோம், இந்த ஆத்மா என்னால சுவிசேஷம் சொல்ல முடியல பிரதர், பரவாயில்ல, அந்த ஆத்மாக்காக ஜெபி. அந்த ஆத்மா இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து வரத்தக்கதாக ஜெபி. அந்த ஆத்மா தேவனை அறிந்து உள்ளே போக கூடமானால் அது ஒருவேளை எந்த ஊழியக்காரங்களும் நடந்துடும், அந்த ஆத்மாக்கு பின்பாக உன்னுடைய பேரை எழுதப்படும். இதற்காக ஒரு நாள் ஜெபித்ததுண்டு, இதற்காக ஓயாம தேவ சமூகத்தில் அழைத்ததுண்டு, இதற்காக பிரயாசப்பட்டது உண்டு. அல்லேலூயா. அவன் பேர் எழுதப்படும். இல்ல பிரதர், அவன் எப்படிப்பட்டு எப்படி செத்தா எனக்குன்னா அவன் எப்படி செத்தா எனக்குன்னு இருந்தீங்கன்னா, அல்லேலூயா, கொல்லிவாய் சர்பத்தை விட்டு ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ஏன்னா அவன் மனங்கா கழுத்துள்ளவன், அவனுக்கு யாரை பத்தியும் அக்கறை இல்லை. அல்லும் பொழுது கூட சொல்றாரு ஆண்டவரப்பா, காலையில அழகாய் பனியை போல எதிர்க்கும் மண்ணா கொட்டி கிடக்கும், அவனுக்கு பிரச்சனைலாம் என்ன? நிறைய அள்ளி போட்டு போலாம்.
நமக்கு பிரச்சனைனா என்ன? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அதிகமா எடுத்தோம் இல்லை, குறைவா எடுத்தோம்னாங்க இல்லை, எல்லாருக்கும் ஒரே அளவு. 6 மணி வேலைக்கும் ஒரே சம்பளம் தான், 9 மணி வேலைக்கும் ஒரே சம்பளம் தான், 11 மணி வேலைக்கும் ஒரே சம்பளம் தான். ஒருவேளை நீங்க சொன்ன அப்படி ரட்சிக்கப்பட்டு இதுக்கப்புறம் நான் ஊழியம் செஞ்சு ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? உனக்கும் அதே சம்பளம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆத்துமா ஈடத்தக்கதாக, ஆத்துமாவை சம்பாதிக்கத்தக்கதாக உன் வாழ்க்கை இனி அலங்கரிக்கப்படட்டும். அதுக்கு அநேக காரியங்களை செய்யணும். முதல்ல தேவ சத்தத்தை கேட்கணும். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து வாசிக்க சகோதரி. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாங்கத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லி விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க இப்ப கையை நல்லா பிடிச்சு குறித்து சொல்லு. ஜாக்கிரதையாரு, 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 ஜாக்கிரதையாரு. அல்லேலூயா. உள்ள போனா என்ன பண்ணும்? இப்போ சபையில பக்கத்துல உட்கார்ந்தாங்க வரல, நம்ம என்ன பண்ணோம்? கேட்கணும். நீ கேட்டனா உன் கணக்கு அங்க, கேட்கலாம் உன் கணக்கு இங்க. இல்ல பிரதர், நான் வரதே பெரிய விஷயம், நான் அப்படியே அசைஞ்சு வரத்தேன். அல்லேலூயா. உங்க எல்லாரையும் ஒரு நாளைக்கு நீ எப்படி ஒன்னாலும் ஆண்டவர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. அது 3ஆம் வானம் மட்டும் இருக்கும். அத்தனை பெரிய பயணத்திற்கு உன்னை ஆண்டவர் அழைத்து போறாருன்னா இங்கிருந்து வருவது கடினமா? அல்லேலூயா. முதல் படி வரும்போது அவ்வளோ கஷ்டமாகுது. மேல் வீட்டில் அண்ணால் மரியாதை, அன்னை மரியாதை எழுதினாங்க. அவங்களுக்கு வயசு தாசியாச்சு, 5 பிள்ளைகளை பெற்றார்கள். அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள்? அப்புறம் பெண் பிள்ளைகளே இருந்தாங்க. அத்தனை பேரை பெற்றுட்டு அவங்க ஏறி போய் என்ன பண்றாங்க? ஊழியக்காரர்கள்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்கள குறித்து சாட்சி சொல்றாங்க. அவர்கள் அங்கிருந்து எல்லா ஊழியக்காரர்களும் கிட்டத்தட்ட 120 பேருக்கு ஆகாரம் செஞ்சு கொடுத்து அவங்க தானா. அல்லேலூயா. எங்க வீட்டுல போய் இப்போ செய்யணும் பாருங்க. 120 பேருக்கு 2 பேருக்கு செய்யறதுக்கு அப்படி போராட்டமா இருக்குது. 120 பேருக்கு நான் யோசனை பண்ணேன், எப்படி ஆண்டவர் ஒரு வயது முதிர்ந்தவர்கள் உடனே ஆண்டவர் யார் இடத்துல? சாரா இடத்துல கூட்டு போனார். என்ன பாருங்க, 7 படி மாவு கொடுத்து ஆபிரகாம் சொல்றாரு, சாரா தூதர்கள் வந்திருக்காங்க 3 பேரு. மெல்லிய மாவை எடுத்து நல்லா அரைக்கணும். மெல்லிய மாவு எப்போ வரும் தெரியுங்களா? முதல் சுத்து இல்ல, அது திருப்பி கொட்டிட்டு 2வது சுத்து, அது திருப்பி கொட்டிட்டு 3வது சுத்து, அது திருப்பி கொட்டி 4வது சுத்து எடுக்கும் போது தான் மெல்லிய மாவு வரும். நீ ஜலிச்சு அதெல்லாம் ஜலிச்சு நம்ம போய் கடைசியா இருக்கிற அந்த மெல்லிய மாவு இருக்குல்ல, அதுல சாஃப்டா. அல்லேலூயா. எப்படி சாஃப்டா சப்பாத்தி சுட்டு எடுத்துருவாமா? எத்தனை வயசு சாராளுக்கு? கிட்டத்தட்ட 90 வயசு. பக்கத்தில் கேட்குது, உங்களுக்கு எத்தனை வயசு? இப்பயே முது வளையுது, இடுப்பு நெளியுது. இப்ப இருக்கிற மாதிரி மாமிஷன்லாம் இல்ல. கல்லு 2 கல்லு போட்டு அரைக்கணும். அப்படியே அரைச்சி 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 மெல்லிய மாவை கொண்டு வந்து சாரால் பாருங்க, 7 படி மாவா, 7.5 கிலோ மாவை என்ன பண்ணாங்க சாராலு? தான் சொந்த கையால் அரைச்சி மறுபடியும் ஜலிச்சு 90 வயசு பாட்டி இளம்பிள்ளை போல என்ன பண்றாங்க? எகிரி குடிச்சு எல்லா வேலையும் செஞ்சு அப்பத்தை போய் தழல வச்சு சுட்டு அழகா எடுத்து வந்து என்ன பண்றாங்க? இந்த என் தேவன் மாதிரி எடுத்து கொடுத்தார்களா? எத்தனை வயசு பாட்டி? 90 வயசுல. அவங்க செய்யும் போது பக்கத்துல குறிச்சு சொல்லு, நீ செய்யக்கூடாதா? பாருங்க, இப்ப போனோடனே பாருங்க, அங்க வந்து மலாந்து. அல்லேலூயா. அப்படியே கால் வீஷேப்ல கிடக்கும். என்னப்பா ஆச்சு? சபையில் அவ்வளோ டயர்டு, அவ்வளோ நான் உட்காந்து எதை கேட்டோன்ட்டேன். ஒவ்வொரு நாளும் கர்ப்ப வேதனைப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்ப்ப வேதனைப்படுகின்றோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க சகோதரி. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும். நல்ல புரிஞ்சுங்க, இந்த பட்டயம் எப்படின்னா முதல்ல இங்க கிழிக்கும். அல்லேலூயா. முதல்ல எங்க கிழிக்கும்? யார் தேவ சமூகத்துல ஆண்டவரே கர்ப்ப வேதனைப்பட்டு அவங்களுக்கு கொடுக்கும் போது என்ன கிழிக்குது ஆண்டவரே?
முதல்ல யாரை கிடைக்குது? ஏன்னா இந்த கத்தி மற்ற கத்தி புடியெல்லாம் வச்சுல பிரதர், இதுக்கு புடியே இல்லை. அந்த சைடும் கூர்மையா இருக்குது, இந்த சைடும் அது எந்த சைடு அனுப்பினாலும் கிடைக்குது பிரதர். ஏன்னா கேட்பவர் மட்டும் இல்ல, போதிக்கின்றவர்களும் எப்படிதான் இருக்கணும்? புத்தியினமாய் நடந்து விடக்கூடாது, புத்தியோடு கூட தேர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எல்லாரிடத்திலும் பேசுகின்றவர். இதை கேட்கறவங்களுக்கு மட்டும் இல்லப்பா, அறுப்பு எங்கதான் வந்துச்சு? நீங்க நினைக்காதீங்க உள்ள எந்த வீட்டுல சந்தில போந்து போனாரோ, அல்லேலூயா, இது என் சொந்த வீட்டுக்காக படுகின்ற பிரயாசமே. அல்லேலூயா, எல்லாரும் தேவ சமூகத்தில் எப்படின்னா பொண்ணா கொஞ்சம் அறுக்கத்தான் செய்யும். புத்தீனமான பாம்பை போல இல்ல, புத்தி உள்ள ராஜாவுடைய பிள்ளைகளை போல செயல்படுவோமானால் நிச்சயம் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா, இது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தினாலும் கற்கானதாயும் ஆத்துமாக்களையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும். நல்லா புரிஞ்சுங்க, ஆத்துமா ஆவி ஒன்னா இருக்கணும், கணுக்களும் ஊனையும் என்ன பண்ணும்? நல்ல புரிஞ்சுங்க. இதுக்கு விரோதமா எதுக்கு செயல்படுத்தணும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆனா அதிகமா பேச முடியாதபடிக்கு நேரம் ஆகிவிட்டது. வாசிங்க, ஆத்துமாவையும் ஆவியையும். நல்ல புரிஞ்சுங்க, ஆத்துமா ஆவியோடு கூட தேவன் அந்த காரியத்தை விட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டாரு. ஒரு டாட் வைக்கல, ஒரு கமா போட்டுக்கிறாரு, ஆனா கொஞ்சம் இடைவெளி விட்டாரு. அதுக்கு பிற்பாடு சொல்லப்படுது ஊனும் கணுக்களையும். ஊனு கணுக்களும் எப்படின்னா இந்த ஆத்மாவையும் சரீரத்தையும் தீட்டுப்படுத்த, ஒரு ஆத்மாவையும் ஆவியையும் தீட்டுப்படுத்தக்கூடியது. அல்லேலூயா. அதனால கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குந்துகளாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறவர். அல்லேலூயா. இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமானது சிந்திக்காதபடிக்கு தேவன் வகை அறுக்கிறார். அல்லேலூயா. இப்போ பகல் குறித்து சொல்லி எதை சிந்திக்கிற? ஆண்டவர் அறுத்துடுவாரு. உள்ளாத சிந்தித்து கொண்டிருப்போம்னா யார் இருப்பாங்க? ஆண்டவரே அறுத்து எடுத்துருவாரு. வாசிக்க, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக. எப்படி மறைச்சு செய்யற பிரதர்? ஆண்டவர் பார்வைக்கு எப்படின்னா நிர்வாணம், வெளியரங்கம். அல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு ஒன்றையும் மறைக்க முடியாது. உன் தலத்து இங்கிருந்து மறையும் நீ நினைக்கிற, தலை மறைஞ்சவனையும் பண்ணலாம் அப்படின்னு நீ நினைச்ச, ஆண்டவர் சொல்றாரு என் பார்வைக்கு அது மறையாது. ஒருவேளை நீ பார்க்கிற மனுஷனுடைய பார்வைக்கு அது மறைந்து போகலாம். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாடுகளின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை என்ன பண்ண? பக்கத்துல கைவிட்டு சொல்லு, இன்னைக்கு நான் பண்ணின அறிக்கையை உறுதியா பற்றி கொண்டு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்படத்தக்கதாக தூர இருந்து பார்க்கிறவரே என் தேவன் அல்ல. நம் சோதிக்கின்ற எல்லா சோதனைகளையும் அவர் அனுபவித்தவர். பாவம் இல்லாதவர்களாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க என்ன பண்ணோம் இன்னைக்கு? என்ன பண்ணோம்பா? சொல்ல மாட்டேன்றீங்க. இன்னும் என்ன பண்ணோம்? அப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? தூரமா இருக்கிறோம். அல்லேலூயா. ஊழியம் செய்யறது உண்மைதான், ஜெபம் பண்ணது உண்மைதான், வேதம் வாசிக்கிறது உண்மைதான், எல்லாம் ஓகே உண்மைதான். ஆனா நான் எப்படிதான் இருக்கிறேன்? கிருபாசனம் இன்னும் கிட்ட வரல, கிட்ட வரல, கிட்ட வரல, கிட்ட வரல. தேவ வாசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 10வது அதிகாரம்
22, 23வது வசனத்தை வாசிங்க சகோதரி. நாம் கர்த்தருக்கு என்ன பண்ணக்கூடாது? எரிச்சல் மூட்டலாமா? நீ தூரமா இருந்தா எப்படி இருக்கிற? எரிச்சல் மூட்டுற. தூரமா இருக்கும்போது நீ கிருபாசனம் கிட்ட சேர வேண்டிய ஆளு என்ன பண்ணலப்பா? சேரல, எரிச்சல் மூட்டி கொண்டிருக்கிறாய். அவரிலும் நாம் பலவர்களும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளு. இந்த பூமியில எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லா எனக்கு எதிர்க்கும் கைகளை தட்டி சொல்லு, எல்லா எனக்கு தகுதியோ தகுதியோ தகுதியோ. உலகத்தில் தப்பு செய்யற போல நானும் என்ன பண்ணலாம்? தப்பு செய்யலாம், அது எனக்கு தகுதியோ. உலகத்துல பேசுற மாதிரி நானும் பேசலாம், அது எனக்கு தகுதியோ. உலகத்துல முரட்டாட்டமா இருக்கிற போல நானும் முரட்டாட்டமா இருக்கலாம், அது எனக்கு தகுதியோ. உலகத்துல நயவஞ்சகம் செய்வது போல நானும் என்ன பண்ணலாம்? தகுதியோ. உலகத்துல மற்றவங்களை குறிச்சு பேசுறது போல நம்ம பேசுறது தகுதியோ. அல்லேலூயா. உலகத்துல இச்சையோடு கூட இருப்பது போல நம்ம இருப்பது தகுதியோ, இல்ல பாவத்திலேயே தரித்திருக்கிற வாழ்க்கை தகுதியோ? பவுல் சொல்கிறார், நம் கிருபாசனத்தில் கிட்டி சேராம தூரமா இருந்து தேவனுக்கு என்ன பண்றோம்? எரிச்சல் மூட்டுகின்றோம். அவரை எரிச்சல் மூட்டுவீர்களாகில் அதனுடைய விளைவு வேறு விதமா இருக்கும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. பவுல் சொல்றாரு, எனக்கு தகுதியா இருக்காது பாப்பா. எல்லாரும் போல நானும் இருக்கலாம், எல்லாரும் போல நானும் வாழ்க்கை வாழலாம், எல்லாரும் போல எல்லா காரியத்தையும் நான் செய்யலாம், ஆனா அது எனக்கு தகுதியா? உணர்ந்தவர் சொல்லுகின்றார், எனக்கு இருக்காது. இப்ப நாம ஒப்பு கொடுக்க போறோம். உண்மையா எல்லாம் கண்களை போடுவோம், அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம்.